ஓம் சாந்தி 19/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து வீட்டிற்கு இப்ப செல்லணுன்றாங்க. இப்போ நம்ம வாழ்ந்தாலும் வாழ்ந்து கொண்டே இப்போ இறந்ததுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம வாழணும், பரிசுத்தா மாதிரி வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்து நம்ம இப்போ பரந்தாம வீட்டுக்கு போகணும், சந்தோஷமா இங்கே வாழணுன்றாரு. ஆகையினால் தேகாபிமானத்தை விட்டு விட்டு ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள். இப்போ இந்த தேக உணர்வு விட்டுருங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எல்லா துக்கமும் அதனால தான் வருது. தேகாபிமானத்தினால தான் துக்கமே அனுபவமாகுது. சுகமாக நம்ம வாழணும்னா இப்போவே நம்ம வந்து ஆத்மா தான். இந்த மாதிரி பல உடல் எடுத்து பல உடல் விட்டுருக்குறேன். இது கடைசி உடல். நான் ஆத்மா, நான் ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்தேன். 2500 வருஷம்தான் இந்த துக்கத்தில் இருந்தேன். இப்போவும் நான் ஜாலியாக போயிட்டு சொர்க்கத்துக்கு போகிறேன். அந்த குஷியில் இருங்க. அப்போ அந்த ஆத்மா அபிமானிகளாக இப்போ ஆகுங்கன்றாரு. கேள்வி: நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்மா அபிமானிகளாக இருப்பதற்கு பயிற்சி செய்வாங்க. நல்ல முயற்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமிர்த வேலை அதிகாலையில் 4 to 5, 3 to நம்ம 2 மணி கூட எழுந்துச்சு செய்யலாம். பாவம் அதிகமாக அழியணும்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பாபா இந்த மாதிரி அசிரி பயிற்சி செய்யும் போது காலையிலே வந்து நமக்கு வந்து பாவம் அழிஞ்சிரும். அதனால அவங்க வந்து அந்த மாதிரி குழந்தைகள் நல்ல நல்ல முயற்சியாளர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாலையிலே 2 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்து கூட மம்மாலாம் 2 மணிக்கு எழுந்துச்சு பண்ணுவாங்க. அதிகாலையில் எழுந்து ஆத்மா அபிமானிகளாக இருப்பதற்கு பயிற்சி செய்வார்கள். அவர்கள் ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. அவங்க ஒரு பாபாவை தான் காலையில எழுந்துச்சு நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. எந்த தேகதாரியும் நினைவுக்கு வரக்கூடாது சொல்றார் பாபா. நிரந்தரமாக பாபா மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு தான் இருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கிறதுன்றாரு. இது கூட மிக நல்ல சௌபாக்கியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் சௌபாக்கியன்றாரு. ஏன்னா எப்பயுமே அவங்க பாபா அந்த சுயதர்ஷன சக்கரம் இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப சௌபாக்கியசாலின்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தவர்களாக உள்ளீர்கள். எப்படி நீங்க இறந்துள்ளீர்கள்னா, தேகத்தின் அபிமானத்தை இப்ப விட்டுட்டீங்க என்றால் மீதம் இருப்பது என்னது? ஆத்மா ஆகும் இல்லையா? இப்போ இந்த தேகத்தையே மறந்துட்டோம். அதோட அபிமானத்தை அதை சுத்தமா நமக்கு பிடிக்கல, அந்த தேகம் பார்க்கவே பிடிக்கல. அந்த மாதிரி நமக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து மீதம் இருக்கிறது என்னன்னா ஆத்மா தான். தேகம் ஒன்று இருக்கிறதே அப்படியே எப்படி அந்த பாம்பு தோலை உரிக்குதோ அந்த மாதிரி இந்த சட்டை, இது ஒரு தேகம்ன்றது ஒரு சட்டை நான் மாட்டிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆகும்போது மீதம் இருக்கிறது என்னது? ஆத்மா தான் இல்லையா? சரீரமும் முடிந்து விடுகிறதுன்றாரு. ஆத்மா ஆனா இறப்பதில்லை. ஆத்மா ஒரு சரீரமா எடுக்க எடுக்க போயிடுது. வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று இப்ப புரிந்து கொள்ளுங்கள் சொல்றார் பாபா. மற்றும் பரம்பிதா பரமாத்மாவோட யோகம் ஈடுபடுத்துவதின் தொடர்பு கொள்வதன் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்ம ஆத்மா பயிற்சி செஞ்சு அப்படியே அந்த அசிரி பயிற்சி பண்ணி பாபாவோட கனெக்ஷன் வைக்கும் போது நம்ம தூய்மையாயிடுறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான சரீரமே கிடைக்க முடியாதுன்றாரு. ஆனால் நம்ம தூய்மையாகலைன்னா நமக்கு அடுத்த பிரிவில் தேவதை மாதிரி சரீரம் கிடைக்காது. நம்ம அதனால தான் பாபா இப்பயே நம்மளை தூய்மையாக்குறாரு. அவரை நினைக்க வச்சு அதிகமாக யோகா பயிற்சி தான் செய்ய சொல்கிறாரு பாபா. முரளி கூட நீங்கள் படிங்க, அதனாலும் நிறைய இந்த யோகா பயிற்சிகள் செய்யுங்கன்றாரு. ஆத்மா தூய்மையாக ஆகிவிட்டால் பிறகு இந்த சரீரம் தானாகவே விடுபட்டு விடும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம தூய்மையாயிட்டோம். அப்படியே தூய்மையாயிட்டே வர வர நம்ம அந்த ஃபரிஸ்தா உடல் தூய்மையாயிட்டே வரும். அப்போ நம்ம ஒயிட்டாகிடும் அந்த ஃபரிஸ்தா உடல். ஃபரிஸ்தா வந்து ஒயிட்டாக நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம தூய்மையாட்டோம்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த சரீரத்தை நம்ம தானாகவே விட்டுருவோம்னு சொல்கிறாரு. எப்படி பாம்பினுடைய தோல் தானாகவே விடுபட்டு விடுறது இல்லையா, அது மாதிரி இந்த சரீரம் தானாகவே போயிடும். அதனிடமிருந்து பற்று நமக்கு நீங்கி விடுகிறது. இல்லைன்னா பாருங்கள், முன்னாடி இப்போ இருந்ததுக்கும் நம்ம முன்னாடி பிகே ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரொம்ப பயப்படுவோம். ஒரு உடம்பு சரியில்லைனா கூட ரொம்ப பயப்படுவோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அது வேற ரொம்ப பயப்படுவோம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா? இப்போ நம்ம ஆத்மான்றது தெரிஞ்சுக்கிச்சு. நம்மளே பாபாட்ட இந்த நோய் வந்துருச்சா, சரி ரொம்ப கவலைப்படாமல் அப்படியே பாபாட்ட வந்து சக்தி வாங்கி உடம்புக்கு சக்தி கொடுத்துட்டே இருந்தோன்னா கூட உடம்பு சரியாயிடுது.
அதனால இப்போ அதை பற்றே நமக்கு போயிடுச்சு. அந்த தேகத்தின் மேல இருந்த பற்று நமக்கு பழைய தோல் உரிந்து விடும், புதிய தோல் கிடைக்கிறது என்பதை பாம்பு வந்து தெரிஞ்சிருக்குது இல்லையா? பாம்பு கூட தெரிஞ்சுக்குது, இந்த பழைய தோல் போயிடுச்சுன்னா புதுசா கிடைக்க போகுதுன்ட்டு தான் அது தோலை உரிக்குது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. நாம் வாழ்ந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து, பழைய சரீரத்திலிருந்து இறந்து விட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த சரீரத்தை விட்டு விட்டு எங்கே போவீங்க, எங்கே செல்வீங்க? நம்மளாம் எங்கே போவோம்? இந்த உடலை இங்கேயே விட்டுட்டு எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் கடைசியாக ஒரு நாள் வரும் இல்லையா? அப்போ அந்த உடலை விட்டுருவோம். உடலை விட்டு எப்போ விடுவோன்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் விடும்போது நம்ம எங்கே போவோம்னு கேட்குறாரு. தங்களுடைய வீட்டிற்கு என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. இப்போ நமக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியாது, எங்கே போவோம்னு தெரியலையே, அடுத்து எங்கே போய் போகிறோமோ தெரில அப்படிலாம். ஆனால் மறுபிறவி இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படிலாம் ஒரே குழப்பமா இருந்தது. இப்போ பாபா நமக்கு சொல்லிட்டாரு, பரந்தாமத்துக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டாரு. முதலில் நான் ஆத்மா, சரீரம் இல்லை என்பதை உறுதியாக இப்போ நினைவு செய்யணும். இப்போ நீங்கள் அதிகமாக பயிற்சி தான் பண்ணணும். அந்த இது வந்து இந்த சரீரத்தை அடிக்கடி காராக நினைக்கணும். ஆத்மா நான் டிரைவர் அப்படின்ட்டு அனுபவம் செய்யணும். இல்லை இந்த சரீரம் ஒரு கோயில், நான் ஆத்மா மூர்த்தியாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். விதவிதமான பயிற்சிகள் இருக்குது. அது மாதிரி அனுபவம் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம செய்யலாம். செஞ்சால் அந்த ஆத்ம உணர்வு வந்துடும் நமக்கு. அந்த சரீர உணர்வு வந்து நீங்கிரும். அதனால சொல்கிறார், இப்போ உறுதியாக நீங்கள் நினைவு செய்யணும். பாபா, நாங்கள் தங்களுடையவராக ஆகிவிட்டோம், வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டோம் என்று இப்போ ஆத்மா சொல்கிறதுன்றாரு. இப்போது தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க என்று ஆத்மாவிற்கு கட்டளை இப்போது கிடைத்திருக்கிறதுன்றாரு. இப்போ பாபா கட்டளை கொடுத்துட்டார். நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பாவாத்மாவாக இருந்துட்டு உலகத்தில் எவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, அதெல்லாம் முடிஞ்சிரும், தூய்மையாயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நினைவினுடைய பயிற்சி உறுதியாக இருக்கணும். பாபா தாங்கள் வந்துள்ளீர்கள் எனும்போது நாங்கள் தங்களுடையவர்களாகவே ஆவோம் என்று இப்போ ஆத்மா சொல்லுது. ஆத்மா ஆண் பாலாகும். உண்மையிலே உடம்பு தான் வந்து ஆண் பெண்ணுன்னு இருக்கு, ஆனால் ஆத்மா ஆண் தான் சொல்கிறாரு, ஆண் பாலாகும், பெண் பாலே அல்லன்றாரு. அப்போ அந்த உணர்வில் இருங்க. எப்போதும் நாங்கள் சகோதர சகோதரர்கள் என்று தான் சொல்கிறார்கள். நாங்கள் அனைவரும் சகோதரிகள், அனைவரும் குழந்தைகள் என்றா சொல்கிறாங்க. சகோதர சகோதரர்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் சகோதரிகள்ன்ட்டு குழந்தைகள்லாம் சொல்கிறது கிடையாது. குழந்தைகள் அனைவருக்கும் ஆஸ்தி இப்போ கிடைக்கணும். ஆத்மானா எல்லாருமே ஆத்மா தான். அப்போ எல்லாருக்குமே பாபாவுடைய ஆஸ்தி இப்போ கிடைக்கணும். கடைசியாக எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, அதாவது இந்த உடல் வந்து வேஸ்ட்டு, அது அழிஞ்சிரும். ஏன்னா போக போக நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய மரணம் நடக்கும்போது இது வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து உயிர் தான், இந்த உடல் இல்லை, நம்ம உயிர் வந்து நம்ம அப்பாட்ட போகணுன்றத கடைசியாக புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்குமே இந்த ஒரே ஒரு செய்தி கிடைச்சிரும், அதாவது நம்ம ஆத்மா, நம்ம ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை நினைவு செய்யணும். அப்போ நம்ம பாவம் அழிஞ்சிரும். அப்போ எல்லாருமே நினைப்பாங்க, எல்லாருடைய பாவம் அழிஞ்சு எல்லாரும் முக்தி கழிச்சு போயிடுவாங்க. இந்த ஒரு ஞானம் மட்டும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். மற்றவங்களாம் இப்போ 33 கோடி தேவதைகளுக்கு மட்டும் ஃபுல் ஞானமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவோம். எல்லா ஞானமும் அவங்க சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் வந்தது, சிருஷ்டி சக்கர ஞானம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜீவன் முக்தியில் போயிடுவோம். மற்றவங்க எல்லாருக்கும் முக்தி கிடைச்சிரும். அதனால எல்லாருக்கும் இந்த ஆசி கிடைக்கணுன்றாரு. ஒருவேளை தங்களை பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எப்படி ஆசி கிடைக்கும்? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து உடம்பா நினச்சிக்கிட்டு நான் ஒரு பெண் தான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கடவுளோட ஆஸ்தி கிடைக்கும்ன்றாரு. ஏன்னா நீங்களாம் பெண்ணே கிடையாது, நீங்கள் ஆத்மா நீங்கன்றாரு பாபா. நீங்கள் நெற்றிபுரத்தில் ஆத்மா, நீங்கள் என் குழந்தைன்றார் பாபா. சன்னியாசிகள்லாம் பெண் சன்னியாசிகளே இருக்கக்கூடாது, ஆண்கள் தான் சன்னியாசிகளாக இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாபா வந்து நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சேவை பண்ணுங்கன்றாரு. நம்ம தலையில தான் கலசத்தையே வைக்கிறார். ஞானத்தை சொல்லுங்க மாத்தாசு தான் சொல்றாரு, நம்மளை தான் சொல்ல வைக்கிறாரு. அதனால நமக்கு தான் ஆசி கிடைக்கும் எப்போனா நம்ம ஆணுன்னு உணரணும். ஆத்மானு உணர்ந்து நம்ம வந்து பெண் கிடையாது, நம்ம ஆத்மானு உணரும் போது தான் நமக்கு ஆசி கிடைக்கும். ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதர சகோதரர்களாகும் சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா அனைவருக்கும் இப்போ சொல்றாரு. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இப்போ இருக்கிறது, இது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாருங்க, ஆத்மா கண்ணுக்கு தெரியல, புள்ளியா இருக்குது. அது எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நினைவு நிற்பதே இல்லை, அடிக்கடி மறந்துடுது, பாபாவே மறந்து போயிடுறாங்க. பாபா சொல்றாரு, நான் எருமையாக இருக்கின்றேன் என்று சன்னியாசிகள் ஒரு உதாரணம் சொன்னாங்க இல்லையா? ஒருத்தர் வந்து நீங்க எருமைன்னு சொன்னீங்கன்னா நீங்க அது மாதிரி ஆயிடுவீங்கன்ட்டு ஒருத்தர் அதே மாதிரி நினைச்சிட்டே இருந்தாராம். ஒருத்தர் வந்து வா வெளியிலன்னு கூட்டதுக்கு நான் தான் எருமையாச்சே, எப்படி இந்த வீட்டை உடச்சிக்கிட்டு தான் வெளில வரணும்னு சொன்னாராம். அவர் அப்படியே அவர் எருமைன்னே புரிஞ்சுக்கிட்டாராம்.
இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்வதின் மூலம் எருமையாக ஆகிவிடுகிறார்கள் இல்லையா? அவங்க மனசுல அந்த மாரி உருவகம் பண்ணிக்கிட்டு நம்ம எருமை தான் நெனச்சுக்கிறாங்க. உண்மையில் யாரும் எருமையாக ஆகின்றார்களா என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. உண்மையில அந்த மாரிலாம் ஆகறதில்ல. பாபா சொல்றாரு, இப்ப தங்களை ஆத்மா என்று புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்குமே இப்ப இல்ல. ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டாங்கன்றாரு. இப்போது நீங்க ஆத்மா அபிமானிகளாக ஆகணும். இப்ப நான் இந்த உடல்ல நான் ஆத்மா அந்த பயிற்சி அடிக்கடி செய்யணும். நான் ஆத்மா இந்த பழைய சரீரத்தை விட்டு சென்று புதியதாக இப்ப எடுக்க வேண்டும். அதாவது இந்த உடலே தேவதை அப்படி கிடையாது. சிலர் நான் தேவதைன்னா இந்த உடலே தேவதைன்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் இங்கேயே அம்மன் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. பாபா சொல்றாரு, இந்த உடல் கிடையாது, இது போயிரும். நம்ம ஆத்மா நெற்றிப்புறத்துல இருக்கோம்ல, அதுதான் போயிட்டு நம்ம தான் போயிட்டு வேற உடல் எடுக்க போறோம். அந்த பழைய சரீரத்தை விட்டு வேற உடல் எடுக்க போறோம். அதுதான் தேவதை உடல். சொர்க்கத்துலதான் நம்ம தேவதையாக போறோம். இங்கே நம்ம தேவதை கிடையாது. இங்கே நம்ம பிராமணனா இருக்கிறோம். அதனால நம்ம இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கூடாது. அது மாதிரி நான் தான் அம்மன் சொல்லிட்டாரு பாபா, என்னை எல்லாரும் வணங்குங்க அப்படிலாம் நம்ம ரொம்ப அகங்காரத்துலலாம் அப்படி இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, கோயில் உங்களுக்கு நான் தரேன். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ, இப்ப எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களோ, எவ்வளவு நீங்க அந்த பூஜைக்குரிய சொரூபத்துல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு துவாபர யுகத்துல இருந்து கோயில் கட்டுறாங்கன்றாரு. அது தானாவே நாடகத்துல உருவாயிருக்கு. எல்லாருக்குமே கோயில் இருக்குது. எல்லாருமே இங்க எந்த அளவுக்கு நீங்க புருஷார்த்தம் பண்ணீங்களோ அதே மாதிரி அங்க கோயில் சிலை உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அதனால நம்ம இப்பவே அம்மன் அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது. நம்ம தேவதையே ஆக போறோம். நமக்கு கோயில் துவாபரகத்துல வரப்போகுது. இப்போ வரைக்கும் அந்த சிலைகள்லாம் இருக்குது. ஆனா அது ஜட சிலை. நம்ம இங்க சைத்தன்யமா நம்ம ஆத்மா இங்க இருக்கிறோம். அதான் சொல்றாரு, இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்கிறது என்று மனிதர்கள் வாயின் மூலம் சொல்றாங்க. ஆத்மா எப்படி இருக்குன்னா நட்சத்திரம் போல இருக்குது, இரு புருவங்களுக்கு மத்தியில இருக்குதுன்னு மனிதர்கள் வாயின் மூலம் சொல்லவும் செய்யறாங்கன்றாரு. பிறகு பெருவிரலை போல இருக்குதுன்ட்டு சிலர் சொல்லிடுறாங்க. நட்சத்திரம் எங்கே, கட்டை விரல் அடையாளம் எங்கேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த கட்டை விரல் மாதிரி ஆத்மா இருக்குதுன்றாங்க. சிலர் இப்பலே நம்ம இப்போ நம்ம பார்ப்போம், பாபாவுடைய போட்டோலாம் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு புள்ளி தான். அவர்கிட்ட நிறைய வைப்ரேஷன் வருது. அதை அப்படியே புள்ளியா காமிச்சா புரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு அதை கொஞ்சம் கட்டை விரல் ஷேப்ல அப்படியே அதை ஒரு மாதிரி உருவாக்கி நம்மளை ஒரு நினைவு பண்றதுக்காக அப்படி உருவாக்கி இருக்காங்க. அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். பெருவிரல் மாதிரி இருக்குது ஆத்மான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆத்மா நட்சத்திரம் போல இருக்குதுன்ட்டு சொல்றாங்க. இப்படிலாம் மாத்தி மாத்தி ஒருத்தவங்க ஒரு மாதிரி நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. இரு புருவ மத்தியில இருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்கன்றாரு. பிறகு மண்ணினால் ஆன சாலிகிராமம் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்கம் இருக்கும் இல்லையா, அந்த லிங்கம் பெருவிரல் மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஆத்மா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஆத்மா எவ்வளவு பெரியதாக அவ்வளவு பெரிதாக இருக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது, புள்ளியா இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. அந்த லிங்கம் ஷேப்லலாம் இருக்க முடியாது. இப்ப தஞ்சாவூர் லிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அந்த அளவுக்குலாம் ஆத்மா பெருசு கிடையாது. மனிதர்கள் தேகாபிமானிகளாக இருக்கிறார்கள் அல்லவா, எனவே உருவாக்குவதையும் கூட பெரியதாகவே உருவாக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தான் தேகம்னு நினைச்சுக்கிறாங்க, அதனால கடவுளையும் ஒரு தேகமா நினைச்சுக்கிறாங்க. அதனால பெருசு பெருசா சிலையெல்லாம் செஞ்சு வழிபடுறாங்கன்னு சொல்றாரு. இது மிகவும் சூட்சுமமான அழகான விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியும் கூட மனிதர்கள் பூஜை அறையில தனிமையில அமர்ந்து செய்யறாங்க. இப்ப பக்தியில கூட பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு பூஜை அறை வச்சுட்டு தியானம்லாம் செய்வாங்க தனியா உட்காந்து. அதே மாதிரி இப்ப நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தொழில் போன்ற செய்து கொண்டே புத்தியில நீங்க நான் ஆத்மா என்பதை உறுதியாக்கி கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நாள் முழுதும் இருக்கும் இல்லையா, நம்ம அப்படியே அந்த தேக உணர்வுல தான் எழுந்திருக்கும் போதே தேக உணர்வுல எழுந்துச்சு வரோம். அப்படியே அந்த மாதிரி நான் உடம்புன்னு நினைச்சிட்டு எழுந்து வரோம். வேலை செய்யும் போது முடியலன்னு நினைச்சுக்கிட்டே என்னமோ நம்ம இந்த உடம்ப வச்சு நம்ம செய்யறோம். நம்ம ஆத்மா டிரைவர், இந்த உடலை இயக்குறோம், அது செய்யுது. ஆனா இந்த உடம்பு தான் நான்ட்டு ரொம்ப சோர்வாயிரும். நம்ம வேலையை செய்யலைன்னா கூட பாருங்களேன் அப்படியே சோர்வா இருப்போம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த உடம்பு தான் நாமன்ட்டு. அதான் பாபா சொல்றாரு, இப்ப நீங்க இல்லறத்துல இருந்தா கூட தொழில் போன்றவர்களே செய்யுங்க. ஆனா எப்படி நீங்க செய்யணும்னா புத்தியால நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். நான் நெற்றிபுறத்துல புள்ளியா லேசா இருக்கிறேன், இந்த உடலை நான் வேலை வாங்குறேன். ஒரு அதிகாரி சீட்ல உட்காந்து வேலை வாங்குங்க, அந்த உடலை வேலை வாங்குங்க. அந்த மாதிரி நீங்க ஆத்மான்றதை உறுதியாக்கிக்கணும்ன்றாரு. உங்களுடைய தந்தையாகிய நானும் மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். அவரும் நம்மள மாதிரிதான் புள்ளியா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் பெரிய உருவத்தில் இருக்கின்றேன் என்பதெல்லாம் கிடையாது. ஆத்மா புள்ளினா பாபா பரமாத்மாவும் புள்ளியா தான் இருக்கிறார். அவர் பெரிய புள்ளி, நம்ம சின்ன புள்ளி அப்படிலாம் கிடையாதுன்றாரு. என்னிடத்தில் ஞானம் முழுவதுமாக இப்ப இருக்கிறதுன்றாரு.
ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவரை பரமா என்று மட்டும் கூறுகிறார்கள். இது நாடகத்துல அடங்கியிருக்குது. அவரை சுப்ரீம் சொல்லிட்டு சொல்றாங்க. இது நாடகத்துல சொல்லியிருக்கிறாங்க. நான் அமரனாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். அவர் அமரனா இருக்கிறாராம், அழிவற்றவரா இருக்கிறாரு. நான் அமரனாக இல்லை என்றால் உங்களை எப்படி தூய்மையாக்குவேன்னு சொல்றாரு. நானும் உடல் எடுத்து வந்து நடிச்சு டிராமால மாட்டிக்கிட்டேன்னா உங்களை யார் வெளியே இருந்து காப்பாத்துறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து நம்மளுக்கு பாடம் எடுத்து புரிய வச்சு பயிற்சி பண்ண வச்சு நம்மளை இந்த நாடக சக்கரத்துல இருந்து காப்பாத்துறாரு. இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப பிறந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இல்லையா. உங்களை இனிமையான குழந்தைகள் என்று எவ்வாறு கூறுவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நான் எப்படி நானும் மாட்டிக்கிட்டேன்னா உங்களை எப்படி நான் வந்து இனிமையான குழந்தைகளேன்னு சொல்வேன்றாரு. ஆத்மா தான் அனைத்தையும் இப்போ செய்கிறது. பாபா வந்து ஆத்மாபிமானியாக நம்மளை மாற்றுகின்றார். இதில் தான் உழைப்பே இருக்கிறதுன்றார் பாபா. இப்போ நான் ஆத்மான்றது அந்த அந்த பயிற்சி செய்யணும். அதை செய்ய செய்ய தான் இதில் தான் முயற்சியே இருக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, புள்ளின்னு நினைச்சு அவர் நினைக்க சொல்றாரு. அப்ப உடம்பே மறந்து போயிடணும். அந்த மாதிரி நினைக்கணும். உடம்பே மறந்து போய் பாபாவை நினைக்கணும். அந்த மாதிரி நினைவு செஞ்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும். வேற யாரையும் நினைக்காதீங்கன்றாரு. உலகில் யோகிகள் அநேகர் இருக்கிறாங்க. ஒரு கன்யாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு கணவனோடு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது இல்லையா, யோகம் ஏற்பட்டுகிறது இல்லையா. நிச்சயதார்த்தம் ஆனோடனே அப்படியே அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதலில் இருந்ததா, ஆனா அதுக்கு முன்னாடி அவரை நினைக்க மாட்டாங்க. அவர் யாருன்னே தெரியாது, எங்க இருந்து வருவாரு யாருன்னே தெரியாது இல்லையா. அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா நிச்சயதார்த்தம் ஆன பிறகுதான் அந்த கனெக்ஷன் வந்து ஏற்படும். கணவனை பார்த்த பிறகு அவருடைய நினைவிலேயே இருக்கிறார். பாபா கூட இப்ப கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுக்கு முன்னாடி நான் யாருன்னே தெரியாது உங்களுக்கு, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இனிமே நீங்க என்ன மட்டும்தான் நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இதில் மிகுந்த பயிற்சி கூட தேவைன்றார். நமக்கு இதுல பயிற்சி வேணும். ஏன்னா நம்ம 63 ஜென்மமா இந்த வீடு என்னுடையது, இந்த வாசல் என்னுடையது, எங்க குழந்தைகள், கணவன், மனை, இதுதான் என்னுடைய உலகம்ன்ட்டு நம்ம வாழ்ந்துட்டோம். காலையில ஏஞ்சாலே இந்த உடம்பு தான் நான் அப்படின்னே பயிற்சி ஆயிடுச்சு. ஏஞ்சி வரும்போதே அப்புறம் வேலை செய்யறது. குழந்தையிலேருந்தே நம்மளை அப்படியே வளர்த்துட்டாங்க இல்லையா. நம்ம பிறந்து வந்ததுலேருந்தே இந்த பிரிவிலே அப்படி இருந்தோம். அப்போ போன பிரிவுலாம் எப்படி இருந்திருப்போம். அப்போ பாருங்க, இதெல்லாம் நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு பாபா சொல்ற மாதிரி காலைல எழுந்திருக்கும் போதே ஆத்மான்னு எழுந்திருக்கணும். பரந்தாமத்தில் நான் இருக்கிறேன்னு நினைவு பண்ணணும். பாபா குட் மார்னிங் சொல்லணும். ஃபர்ஸ்ட் முதல் எண்ணமா பாபாவை நினைக்கணும். இதெல்லாம் பழக்கம் இல்லாத ஒன்று. இப்போ புதுசாக நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். இந்த நாள் முழுதும் இது இப்படியே செய்ய தான் நமக்கு. அதனால தான் படிங்க, திரும்ப திரும்ப படிக்க வைக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டை பாஸ் பண்ணலாம், திரும்ப படித்து எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம திரும்ப படிக்க வச்சு திரும்ப அவரை வந்து ஃபுல்லாக அவரை நினைவு பண்ணி பாவம் அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், படிப்பு முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பிடலாம். அதான் சொல்றாரு. இப்போ மிகுந்த பயிற்சி உங்களுக்கு தேவை. யார் மிக நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க அதிகாலையில எழுந்து ஆத்மாபிமனியாக இருப்பதற்கான பயிற்சி செய்வாங்க. காலையில எழுந்து இந்த தேகத்தை மறந்து பாபாவை நினைவு செய்வாங்க. பக்தியும் கூட காலையில் செய்யறாங்க அல்லவா. அவரவருடைய இஷ்ட தேவதையை நினைவு செய்யறாங்க. ராமா ராமன்லாம் சொல்லுவாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. சிலர் அம்மனை கூட வழிபடுவாங்க, பூஜையெல்லாம் செய்வாங்க. ஹனுமாருக்கும் கூட எவ்வளவு பூஜை செய்யறாங்க. ஆனால் அவரை பற்றி எதையுமே தெரிந்திருக்கவில்லை. ஹனுமார் யாருன்னே தெரியாது. பாபா வந்து புரிய வைக்கின்றார். உங்களுடைய புத்தி இப்போ குரங்கு போல் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள் சொல்றாரு. முன்னாடி நம்ம புத்தி குரங்கு மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்மளது பாபா தேவதையா ஆக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. இப்போது இது தூய்மையற்ற தமோ பிரதான உலகமா. இப்போ இந்த உலகமே எப்படி இருக்குது, தூய்மை இல்லாம ஆயிருக்குதுன்றாரு. இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீங்க. நான் புனர்ஜென்மமற்றவனாக இருக்கின்றேன். நான்லாம் பிறவி எடுக்கிறதே கிடையாது, நான் உடல்லே வர்றது கிடையாது. இந்த சரீரம் கூட இந்த தாதாவினுடையதாகுன்றாரு. எனக்கு சரீரத்தினுடைய பெயர் கூட எதுவுமே எனக்கு கிடையாதுன்றாரு. என்னுடைய பெயரே நன்மை செய்யக்கூடிய சிவன் என்பதாகும். கல்யாணக்காரி சிவன் தான் என்னோட பேர். நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி சிவபாபா வந்து நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகி நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க. எவ்வளவு நன்மை செய்யறாரு பாருங்க. நரகத்தை ஒரேடியாக அழிக்க செய்து விடுகிறார். அப்படியே இந்த நரகம் எவ்வளோ ஒரு துக்கமா இருக்கு. ஒரு பெண்களால நிம்மதியா வெளியே போக முடியல, ஒரு நகை நட்டை போட்டுக்கிட்டு வெளில போக முடியுதா, இல்லை ஒரு சின்ன குழந்தைங்கள தான் வளர்க்க முடியுதா, ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க முடியுதா, ஒரு பயம் இல்லாம. எவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க தெரியுமா. இது உலகமா, இது ஒரு நரகமா இருக்குது இல்லையா. எங்கேயுமே கர்ப்பிணி பெண்கள் கூட ஐயோ ஐயோன்ற மாதிரி கதற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. கொடூர நரகமா இருக்கு இல்லையா. இதை கூட ஒரேடியா கடவுள் அழிக்க செய்திருக்கிறார். ஆனா எல்லாமே டிராமா படி நடக்குது. அவர் செய்யல,
ஒரு சிலது டிராமா படி எல்லாமே முடிஞ்சிருதுன்றார். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்தாபனை முடிச்சுட்டு தான் அழிக்கிறாரு. அது வரைக்கும் ஸ்தாபனை இப்போ நடந்துட்டு இருக்குது. இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழி வம்சாவழியினர் சொல்லி பாபா சொல்றாரு. நடந்தாலும் சுற்றினாலும் ஒருவருக்கு ஒருவர் எச்சரிக்கையூட்ட வேண்டும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க மற்றவங்க பிகேஸு நல்லது பண்ணிக்கோங்க, எச்சரிக்கை பண்ணுங்க, மண் மனாபவ பாபா நினைங்கன்னு சொல்லுங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகும்ட்டு பாபா சொல்றாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவர் பாபா அல்லவா? அவர்கள் தவறுதலாக பகவானுடைய மகா வாக்கியம் என்பதற்கு பதிலாக கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்ட்டு எழுதிட்டாங்க. பாபா சொல்றார், பகவான் நிராகாரமா தான் இருக்கிறாரு. அவரே பரம்பிதா என்றுதான் சொல்லப்படுகிறது. அவருடைய பெயரே சிவன் ஆகும். நேத்து கூட சொன்னார்ல, கிருஷ்ணரை போய் நீங்க தந்தைன்னு சொல்வீங்களா? கிருஷ்ண தந்தைன்னு நம்ம ஒரு தடவையும் சொன்னது கிடையாது. சிவ தந்தைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு, கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்ட்டு எழுதிட்டாங்க. ஆனா பகவான் எப்படி இருக்கிறாரு? புள்ளியா இருக்கிறாரு. அவர் பரம்பித்தான்ட்டு அவர் சொல்றோம். அவர் பேரு சிவன் சொல்லி பாபா சொல்றாரு. சிவனுடைய பூஜை கூட அதிகம் நடக்கிறதுன்றார் பாபா. சிவகாசி சிவகாசி என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான பெயர்களை வச்சுட்டாங்க சிவபாபாக்கு. வருமானத்திற்காக அநேக கோயில்களையும் உருவாகியுள்ளார்கள் சொல்றாரு. உண்மையான பெயரே சிவன் தான் அவருக்கு. பிறகு சோமநாதர் என்ற பெயர் கூட வச்சிருக்கிறாங்க. சோமநாதர் சோமரசத்தை குடிக்க வைக்கின்றார். அதனாலதான் சோமநாதர்னு வச்சுட்டாங்க பொழுது. ஞான செல்வத்தை இப்ப கொடுக்குறாரு. அந்த சோமரசம்னா இதான், இந்த ஞானத்தை வந்து இப்ப நம்மளை குடிக்க வைக்கிறாரு. இதான் சோமரசம். இதை தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. பிறகு பூஜாரி ஆகும்போது அவருடைய கோயில்களை உருவாக்க எவ்வளவு செலவு செய்யறாங்க. அப்புறம் நம்ம பூஜைக்குரிய நிலையில கொண்டு போய் விடுறாரு சொர்க்கத்துல. அப்புறம் நம்ம பூஜாரி ஆகும்போது துவாபரகத்துல இருந்து நிறைய கோயிலை உருவாக்குறோம். அவருடைய கோயிலை உருவாக்க அவ்வளோ செலவு செய்யறாங்க. ஏனென்றால் சோமரசத்தை கொடுத்துருக்கிறாரு அல்லவா? இப்ப அவர் நமக்கு என்ன இவ்வளோ தூரம் செஞ்சு அனுப்புறாரு இல்லையா? அப்புறம் என்னதான் பிரதிபலன் செய்யறது? அவருக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனால்தான் துவாபரகத்துல வந்து நம்ம அவர் கோயிலுக்கு செலவு பண்ணி கட்டுறோம். நிறைய செலவு பண்ணி கட்ட வைக்கிறாரு. சோமநாதரின் கூடவே சோமநாதனியும் இருப்பார் அல்லவா? சிவன் பார்வதின்னு சொல்றாங்கல்ல, எல்லா கோயிலும் சிவன் இருப்பார், கூடவே அம்மன் இருப்பாங்க. அந்த மாதிரி சோமநாதன் கூடவே சோமநாதனியும் இருக்கிறாங்க. எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகள் சொல்றாரு. அனைவரும் சோமநாதர் மற்றும் சோமநாதினிகள் ஆவர் சொல்றாரு. நீங்கள் பொன் உலகத்திற்கு இப்ப செல்கிறீங்க. நம்ம இப்ப கோல்டன் ஏஜுக்கு போறோம். அங்கே தங்க செங்கற்கள் இருக்கின்றன. அங்க வந்து கோல்டன் எரான்னு சொல்லுவாங்க, கோல்டன் பீரியடு. அந்த இடத்துல எப்படி இருக்கும்? தங்க யுகத்துலனா தங்க செங்கற்கள் தான் இருக்கும். இல்லை என்றால் சுவர் போன்றவைகளை எப்படி உருவாகும்? இங்க வந்து கல்லை வச்சு இந்த சுவர்லாம் கட்டுறாங்கல்ல, அங்க வந்து தங்கத்தை வச்சுதான், தங்க செங்கற்களை வச்சுதான் வீடே கட்டுவாங்க, மாளிகையை கட்டுவாங்க. நிறைய தங்கம் இருக்கிறது, ஆகையினால் தான் அதை பொன்னுலகம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு. இதுவோ இரும்பு உலகம், கற்களின் உலகமாகும் சொல்றாரு. ஏன்னா இங்க எல்லாருக்கும் கல்லு மாதிரி புத்தி இருந்தா எப்படி இருக்கும் உலகம்? கற்காலம் மாதிரி இருக்குது, இரும்பு உலகன்றாரு. நம்ம மனசு இரும்பு மாதிரி இருக்கிறதுனால இந்த உலகமும் இரும்பு யுகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம மனசு தங்கமா ஆயிடுச்சுன்னா நம்ம தங்க உலகத்துக்கு போயிடுவோன்றார். சொர்க்கம் என்ற பெயரை கேட்டதுமே வாயில் நீர் ஊறுகிறது, வாயில எச்சி ஊறுதுன்னு சொல்றாரு பாபா. விஷ்ணுவின் 2 ரூபம் காமிச்சிருக்கிறாங்க. லட்சுமி நாராயணன் தனித்தனியாக ஆவார்கள் அல்லவா? அதனால 2 விஷ்ணு வந்து 4 கை காமிச்சிருக்கிறாங்க. லட்சுமி நாராயணருக்கு 4 கை காமிச்சிருக்கிறாங்க. அததான் விஷ்ணுவா சேர்ந்து விஷ்ணுவா காமிச்சிருக்கிறாங்க. லட்சுமி தனி, நாராயணன் தனி, தனித்தனியா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. அதனாலதான் கோயில்ல விஷ்ணு வந்து 4 கை காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக இப்ப ஆகுறீங்க. இல்லறமார்க்கம் இல்லையா? இல்லறத்துல இருந்தே தூய்மை ஆகுறாங்க கணவன் மனைவி. அப்ப அங்கேயும் போய் இல்லறத்திலேயே இருந்துகிட்டே தூய்மையா வாழறாங்க சொர்க்கத்திலயும். அதனால அது இல்லற மார்க்கம்ன்றனால விஷ்ணு காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக இப்ப ஆகுறீங்க. இப்ப சொர்க்கத்துக்கு நம்ம போறோம், அதுக்கு எஜமானனா ஆகிறோம். இப்போது நீங்கள் ராவணபுரியில இருக்கிறீங்க. நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் ராவணபுரியில தான் இருக்கிறோன்றாரு. எனவே இப்போது பாபா சொல்றாரு, தங்களை ஆத்மா என்று மட்டும் இப்ப புரிஞ்சுக்கோங்க. தந்தையாக என்ன நினைவு செய்யுங்க. நம்ம படகு கரை சேர்ந்துரும். நமக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? எல்லா பிரச்சனையும் அப்படியே எப்படி இந்த சிலந்தி வலை மாதிரி மாட்டி வச்சிருக்கு இந்த மாயா. என்ன பண்ணுது? எதுக்குமே ஒரு முடிவு வராது. அந்த மாயா புத்தியோட நம்ம பேசணும்னா எங்கேயுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அதனாலதான் இப்ப பாபா வந்து எல்லா சிலந்தி வலையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்ப கூட்டிட்டு போறாரு எல்லாரையும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைவு பண்ணீங்கன்னா எல்லா கணக்கும் கர்ம கணக்கும் செட்டில் ஆயிடும், முடிஞ்சிடும். அதனாலதான் பண்ணுங்கன்றாரு. இப்ப எல்லாத்தையும் நம்ம பாபா குழந்தையான பிறகு நமக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே வருவாரு.
பாபாவும் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். இப்போ பாபா கூட பரந்தாமத்தில் தான் இருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட பரந்தாமத்தில் தான் வசிக்கிறீங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கறது இல்ல, மிகவும் சகஜமானது என்று பாபா இப்போ சொல்றாரு. நமக்கு என்ன இப்போ போயிட்டு நீங்க அங்க பிரதர்ஷனம் செய்யுங்க அப்படிலாம் சொல்றாரு. ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா? மலை மேலே ஏறி வாங்க, என்னை வந்து பாருங்க, இதெல்லாம் சொல்றாரா? ஒண்ணுமே சொல்லலை. தலையில மணிமுடி தூக்கின்னு இத்தனி மைல் தூரம் நடந்து வாங்கன்னு சொல்றாரா? ஒண்ணுமே இல்லை. ரொம்ப அப்படியே உட்காந்த இடத்துல ஆத்மான்னு நான் ஆத்மா, இந்த உடம்பே கிடையாது புரிஞ்சுக்கிட்டு அவர் பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு சக்தி வருது, அவ்வளவுதான். பாவம்லாம் அழியுது. இந்த ஒரு 4 வார்த்தையை நினைவு பண்ணா போதும், ஈஸியா நமக்கு பாவம் அழிஞ்சிரும். நம்மளும் கர்மாதித் ஸ்டேஜ் அடைஞ்சு கிளம்ப போறோம். அதான் மிகவும் மிகவும் சகஜமானதுன்றாரு. மற்றபடி இந்த எதிரியான ராவணன் உங்க முன்னாடி நிக்கிறான், ஆனா இந்த வேலையை செய்ய விடாம பண்றதுக்குன்னே மாயா மாயா 5 விகாரம் நமக்கு முன்னாடி நிக்குது. இது என்ன பண்ணுது? நம்மளை தொந்தரவு பண்ணுது. இம்மா நாள் எனக்கு கஸ்டமரா இருந்த, இப்ப மட்டும் நீ போயிருவியா அப்படின்ட்டு இந்த ராவணன் தடையை ஏற்படுத்துகின்றான்னு சொல்றாரு பாபா. நம்ம பாபாவை நினைக்க விடாம தடை பண்ணுது. நம்ம சும்மா இருந்தாலும் ஏதாவது வரும் நமக்குன்னே பிரச்சனையை கொண்டாந்து விடும் இந்த மாயா. ஞானத்தில் தடை ஏற்படுது. இப்ப முரளி படிக்கிறோம் இல்லையா, அப்பெல்லாம் தடை வராது, நினைவில் தான் தடை ஏற்படுகிறது. நினைவு பாபா நினைக்கலான்னு நீங்க உட்காருங்க, ஒரு 1 hour, ஒரு 1/2 hour. நம்ம புத்தியிலே மாயா ஓடும். புத்தியிலே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த விஷயம் இந்த விஷயம்ட்டு ஓடும். சரி சரி, நமக்கு கனெக்ஷன் நல்லா ஏற்பட்டுருச்சு, நம்ம அப்படியே அசரீரி நிலையில பாபாவை தன்னை மறந்து நினைக்கிறோம்னா அப்ப பார்த்து யாராவது வந்துருவாங்க, வந்து கதவை தட்டுவாங்க, இல்லைன்னா கிட்டக வந்து நம்மளை தட்டி விட்டுருவாங்க. அப்படியே நமக்கு கனெக்ஷனே கட் ஆயிடும். இது மாதிரிலாம் மாயா வந்து தடை ஏற்படுத்துது. மாயை அடிக்கடி நினைவை மறக்க செய்து விடுகிறதுன்றாரு. தேக அபிமானத்தில் கொண்டு வருது நம்மளை, பாபாவை நினைவே செய்ய விடுவதில்லை. இந்த மாயா அந்த மாதிரி இருக்குது. இந்த தேக அபிமானத்துல மாட்டிக்கிறதுனால பாபா நினைக்க விட மாட்டுது. இந்த யுத்தமானது நடக்கிறது. இப்ப நமக்கும் இந்த மாயாவுக்கும் போர் நடக்குது. ஒவ்வொரு பிகேஸும் அந்த மன போராட்டம் இந்த மாயாக்கிட்ட நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கர்மயோகிகளாகவே இருக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகின்றார். நம்ம வேற கர்மயோகியா தான் இருக்கிறோம். வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல தான் செய்யறோம். நல்லது. பகலில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நினைவு செய்யுங்கள். சரி, காலையில உங்களால நினைக்க முடியல, யாராவது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, இல்ல உங்களுக்கே 1008 வேலை, பாபா மறந்துறீங்கன்னா பரவாயில்ல, அதிகாலையில எழுந்து நினைவு செய்யுங்கன்றாரு. இரவில் செய்த பயிற்சி உங்களுக்கு பகலில் உதவி புரியும் சொல்றாரு. இப்ப நீங்க காலையில பண்ற பயிற்சி உங்களுக்கு அந்த சக்தி அப்படியே உங்களுக்குள்ள ஆத்மால இருக்கும். அது நாள் முழுதும் நீங்க அமைதி சக்தி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாயா வந்தாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அமைதியா நீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்க யோகாவே பண்ணலைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து கிளப்பி விடும். யார் மூலமா வந்து பிரச்சனை பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம், கோவப்பட்டுறோம், ஏதாவது பண்ணிடுறோம்னா விக்ரமன் நம்மளை பாவம் மீண்டும் மீண்டும் பண்ண வச்சது இந்த மாயா. அதனால நீங்க அதிகாலையில பயிற்சி செய்யுங்கன்றாரு. நிரந்தரமாக நினைவிருக்க வேண்டும். எந்த தந்தை நம்ம உலகத்துக்கு எஜமானவர்களாக நம்மளை மாத்துறாரோ அவரை நாம் நினைவு செய்யறோமா அப்படின்னு செக் பண்ணுங்க. இப்ப நிரந்தரமா பாபா நினைக்கணும்ன்றாரு. நீங்க என்ன அப்படியே கனெக்ஷன் அப்பப்ப மறந்துடுறீங்க. இப்போ ஒரு லௌகீக தந்தை இருக்கிறாரு, அவரை நினைச்சிட்டே இருக்கிறோம். இல்ல நம்ம வந்து குழந்தைகளை நினைக்கிறோம், இல்ல பிரிய இந்த கணவன் மனைவிலாம் நினைக்கிறீங்க இல்லையா, சாப்பிட்டாங்களா, போனாங்களா, வந்தாங்களா. ஆனா அந்த மாதிரி ஏன் பாபா நினைக்க மாட்டீங்க? காலையில பாபா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சாப்பிட்டாரோ தெரியலையே, அவருக்கு சாப்பாடு நான் வைக்கணும், அவருக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், அவரு எனக்கு ஊட்டுவாரு, நான் அவருக்கு ஊட்டுவாரு அப்படிலாம் நினைக்கிறீங்களா? சாப்பாடை எடுத்து வைக்கும் போதே பாபா மறந்துட்டுல ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறோம், நம்ம வாயில வச்சிடறோம். சரி, ஃபுல் சாப்பாடையும் அவர் நினைவுல எங்கேயாவது சாப்பிட்றோமா? நம்மளே ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்ருவோம், தெரியாம மறந்துடுவோம். போக வச்சுட்டு அன்பா அவருக்கு வச்சுட்டு சாப்பிட்றோமா? அவருக்காக நான் சமைச்சேன், அவருக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டுலாம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்கா நமக்கு? ஆனா அவர் எப்படி நம்மளை உலகத்துக்கே எஜமானரா நம்மளை மாத்துறாரு இல்லையா? எந்த மாதிரி அவரு நம்ம வந்து மறந்துட்டோம். மறந்துட்டு தேக அபிமானத்துல வந்து யார் யார் கூடயோ வாழ்ந்துட்டு அவரே மறந்துட்டோம். அதனால அவரு நம்மளை மறக்காம வந்து நம்மளை கூட்டிட்டு போய் சொர்க்கத்துக்கு விடுறேன்றாரு. அந்த மாதிரி ஒருத்தரை போய் நம்ம நினைக்காம விடுறோமே, அதான் கேட்குறாரு. அவரை நாம் நினைவு செய்கிறோமா அப்படின்ட்டு கேளுங்க. பாபாவின் நினைவு மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் நினைவு இருந்தால் மிகுந்த சௌபாக்கியமாகுன்றார். இப்போ அப்பப்ப நினைக்காம எப்பயுமே பாபா நினைவு மற்றும் 84 பிறவி நான் சுற்றி வந்திருக்கிறேன், இதெல்லாம் நினைச்சீங்கனாலே மிகுந்த சௌபாக்கியன்றாரு. சகோதர சகோதரிகளே, இப்போது கலியுகம் முடிந்து சத்தியுகம் வருகிறது என்று நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லணும். உங்க பக்கத்து வீடு, அக்கத்து வீடு எல்லாருக்கும் நீங்க புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தானே, அவங்களுக்கும் ஆசி கிடைக்கணும். சொல்லிடணும், இப்ப கலி காலங்க முடிய போகுதுங்க, சொர்க்கம் வரப்போகுது. சிரிச்சா சிரிச்சுட்டு போறாங்க, நமக்கே அந்த கவலை இருந்தாலும் நம்ம ஒரு சுபபாவனையினால அவங்களுக்கு சொல்லிடணும். அப்புறம் நாளைக்கு சொல்லலன்ட்டு சொல்லிடுவாங்க.
பாபா வந்திருக்கின்றார், சத்தியுகத்திற்காக ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, சொர்க்கம் வர்றதுக்காக தான் இந்த ராஜயோகத்தை எப்படி தப்பிக்கிறது இந்த உலக நரகத்துல இருந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குறாரு. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும் சொல்றாரு. ஒரு பாபாவை தவிர வேற யாரையுமே நீங்க நினைவு செய்யக்கூடாதுன்றார் பாபா. ஏன்னா கடைசியில் அப்பதான் அவர் நினைவு வரும், நம்ம தப்பிச்சிரும். யார் வானப்பிரஸ்திகளாக வயதானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க சென்று சன்னியாசிகளோடு சேர்க்கை வைத்துக்கிறாங்க. இந்த சன்னியாசிகள் கடைசி 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா குருவை தேடி போயிடுவாங்க, எல்லாரும் சன்னியாசிகள்கிட்ட போயிடுவாங்கன்றாரு. வானப்பிரஸ்தம், அங்கே சாந்தி தாமத்தில் பேச்சிற்கு வேலையே இல்லை. இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் வானப்பிரஸ்தம்ன்றது பரந்தாமத்துக்கு போகிறது தான். அங்கே பரந்தாமத்தில் பேச்சே கிடையாது. இங்கே உலகத்தில் நம்ம வாய் இருக்கு பேசணும், சூட்சும உலகத்தில் அது கூட அந்த சப்டில் பாடி தான், அதில் அந்த வெறும் சைகை தான் நம்ம பண்ண முடியும், பேச முடியாது. பரந்தாமத்துல அது கூட கிடையாது, வெறும் புள்ளி தான். அங்க என்னத்த பேசுறது, பேச்சுக்கு வேலையே இல்லைன்றாரு. ஆத்மா அமைதியாக இப்ப இருக்கிறது. அங்க அமைதியா இருக்குது ஆத்மா. பிரம்ம தத்துவத்தில் கலந்து விட முடியாது. ஆத்மா ஒன்றும் போயிட்டு இப்ப ஆத்மாவோடையும் கலக்க முடியாது, பரமாத்மாவோடையும் கலக்க முடியாது, இல்ல தத்துவத்திலையும் கலக்க முடியாது. அது தனியா அங்க வசிக்குது, வீடு மாதிரி. இப்ப நம்ம கீழே வீடு இருக்குது, இந்த வீட்டுல நம்ம வசிக்கிறோம். இப்ப வீட்டோடய நம்ம கலந்துட்டோம், இந்த வீடோட நான் கலந்துருக்கிறேன்னு சொல்ல முடியுமா நம்மளால? உடம்பு தனியா நிக்குது, வீடு தனியா இருக்குது, வீட்டோட நான் கலந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் ஆத்மா மேல போயிட்டு போய் எங்கேயும் கலக்காது, அது வீட்டுல இருக்குது. அத பரந்தாமன்றது வீடு, அந்த வீட்டுல நம்ம போய் உக்காந்திக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஆத்மா போய் கலக்கலாம் செய்யாதுன்னு சொல்றாரு. நாடகத்திலிருந்து எந்த ஒரு நடிகருக்கும் விலகவே முடியாது. அதே மாதிரி நான் எனக்கு இந்த பிறப்பு விறப்பு எதுவும் வேணாம், மோட்சம் கொடு கடவுள்கிட்ட மோட்சம் கொடு, திரும்ப நான் பிறக்கவே கூடாது, நான் வரவே கூடாது, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. திரும்ப அடுத்த 5000 வருஷத்துல திரும்ப நம்ம சொர்க்கத்துல இருந்து அப்படியே திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்க வேண்டியதுதான். அதனால சொல்றாரு, எந்த ஒரு நடிகரும் இந்த நாடகத்துல இருந்து விலக முடியாது. சினிமால இப்ப நடிக்க ஒப்பந்தம் போட்டுட்டீங்க, ஹீரோவா இருந்து நடிக்கிறீங்க, கடைசி வரைக்கும் ஹீரோவா இருந்து நடிச்சிட்டீங்க. அப்புறம் இந்த சினிமாவை திரும்ப திரும்ப போட்டாலும் நீங்க தானே ஹீரோ, வேற யாரை போட முடியும் ஹீரோவா? நம்ம தானே ஹீரோவா நடிச்சோம்னா நம்ம தான் திரும்ப திரும்ப அந்த சினிமாவை போட்டு பார்த்தா நம்மளே தான் அந்த ஹீரோவா இருப்போம் அந்த சினிமால. அது மாதிரிதான் இது ஒரு டிராமா. இந்த டிராமால நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடிக்கிற ஹீரோ பார்த்தாரின்றாரு. நீங்க தான் நடிக்கணும் அடுத்த கல்பமும் வந்துன்றாரு. ஒரு பாபாவை தவிர வேற யாரையும் இப்ப நினைவு செய்யக்கூடாது என்பதையும் பாபா இப்ப புரிய வச்சிருக்கிறாரு. பார்த்து கொண்டிருந்தாலும் நினைவு செய்யாதீங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப யாரையும் பார்க்காமலாம் நம்ம இருக்க முடியாது. இப்ப வீடுன்னு இருக்குன்னா எல்லாரும் தான் இருப்பாங்க, அதுக்காக யாரும் இருக்காதீங்க போங்க நான் பாபா தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் பாருங்க, பார்த்துட்டு புத்தியால பாபாவை மட்டும் நினைங்க. இவங்க எல்லாரும் பர்மனெண்ட் கிடையாது, எல்லாரும் ஆத்மாக்கள், நான் எப்படியோ அப்படிதான் அவங்களும் பாபா குழந்தை தான் அப்படின்ட்டு நெற்றி பூர்வத்தை பாருங்க. எல்லாரையும் நேற்று சொன்னார்ல, சகோதரனா பாருங்க, அந்த மாதிரி பாருங்க. இந்த பழைய உலகம் விநாசம் ஆக போகிறது, சுடுகாடு அல்லவான்னு சொல்றாரு பாபா. பிணங்களை நினைவு செய்யப்படுகிறதா என்ன? யாராவது அந்த பிணத்தை போய் நினைவு செய்வாங்களா? எல்லாமே இங்க நடமாடும் பிணம் எல்லாரும்ன்றார் பாபா. நடமாடும் பிணத்தை போய் எதுக்கு பாக்குறீங்க? எல்லாருமே நாளைய பிணங்கள் தான், அவங்க மேல எதுக்கு அன்பு வைக்கிறீங்கன்றாரு. ஆத்மா மேல அன்பு வைங்க, ஆத்மா தான் அழிவற்றவர்கள், அந்த உடம்பு அழியக்கூடியது, அது மேல ஏன் அன்பு வைக்கிறீங்க? இவர்கள் அனைவரும் இறந்தவர்கள் என்று பாபா சொல்றார். நான் வந்திருக்கின்றேன், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி அழைத்துச் செல்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே அனைத்தும் அழிந்து போயிடும் சொல்றாரு பாபா. இங்கே நீங்க பாக்குற எல்லாமே அழிஞ்சிரும். இன்றைக்கு அணுகுண்டுகள் போன்ற எதையெல்லாம் உருவாக்குறாங்களோ அவற்றை மிக வேகமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்றார் பாபா. ஆனா இது இப்பயே நடக்குதுதான். இன்னைக்கு கூட குண்டு போட்டாங்க, இஸ்ரேல்ல ஹமாஸ் மேல போட்டாங்க. அப்ப பாருங்க, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே அமர்ந்து கொண்டு யார் மீது போடுறோமோ அவங்க மீதுதான் விழுண்டு வேற பயமுறுத்துறாங்க, சொல்றாங்க. மீண்டும் விநாசம் ஆக வேண்டும் என்பது நாடகத்துல அடங்கியுள்ளதுன்னு சொல்றார் பாபா. டிராமால இருக்கிறத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நடந்துதான் தீரும். ஸ்தாபனை மற்றும் விநாசத்தை செய்வதற்கு பகவானே இப்ப வந்திருக்கிறார். சித்திரமும் தெளிவாக இருக்கிறதுன்றாரு. நாம் இப்படி லட்சுமி நாராயணாக ஆவோம் என்பதை நீங்க காட்சியா இப்ப பாக்குறீங்க. நமக்கு எல்லாருக்குமே கடைசியா காட்சி கிடைக்கும், நம்ம என்னவா ஆக போறோம், சொர்க்கத்துல போய் எந்த பதவி அடைய போறோம்னு முத கொண்டு நமக்கு காட்சி கிடைக்கும், மற்றவர்களுக்கும் காட்சி தெரியும். இங்கே படிக்கக்கூடிய இந்த படிப்பு அழிந்து போயிடும்னு சொல்றார் பாபா. ஆனா இப்ப நம்ம இந்த ஞானத்தை படிக்கிறோம் இல்லையா, இந்த உடலை விட்ட உடனே அந்த படிப்பு மறந்துடுவோம் நம்ம, அவ்வளவுதான். ஆனா அதோட பிராப்தி மட்டும் நமக்கு சொர்க்கத்துல கிடைக்கும். புத்தியில அதான் எடுத்துட்டு போறோம் இல்லையா, அதனாலதான் இது லட்சக்கணக்கான மதிப்புடையது இந்த ஒரு வார்த்தையும். இது அப்படியே செல்வமா புத்தியில ஸ்டோர் ஆயிடுது, அது அப்படியே சொர்க்கத்துல இருந்து அப்படியே செல்வமா மாறிடுது. பாபா அந்த மாதிரி மேஜிக் மிராக்கள்லாம் பண்றாரு.
இங்கே நீங்கள் படிக்கிற படிப்பு அங்கே செல்வமாக மாறிடுது. அங்கே வக்கீல் டாக்டர் போன்றவர்களுக்கு அவசியமே இருப்பதில்லைன்றார். சொர்க்கத்தில் யாரும் வக்கீல் தேவையில்லை. ஏன்னா டைவர்ஸ் ஆனால் தானே வக்கீல் தேவை. இல்லை ஏதாவது அதர்மம் நடந்து திருடுறாங்க, கொலை செய்கிறாங்க அப்படின்னா தான் கோர்ட்டு தேவை, வக்கீல் தேவை. அதனால் அங்கே யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாமே 5 விகாரமே அங்கே கிடையாது. சம்பூர்ண நிர்விகாரி உலகம் அது. அதனால் அங்கே கோர்ட்டு கிடையாது, வக்கீல் கிடையாது, அந்த சிறைச்சாலையெல்லாம் கிடையாது. டாக்டரும் நமக்கு அங்கே தேவையில்லை. ஏன்னா இங்கேயே யோகா பண்ணி ஆரோக்கியமாயிட்டு அங்கேயும் போய் எல்லாம் லட்சுமி நாராயணெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. 150 வருடம் வரைக்கும் அந்த உடம்புல ஒரு சுருக்கம் கூட வராது. அப்படி வந்து அவங்க யோகா பலத்தின் மூலமாக பிறந்து யோக பலத்தினாலே வாழ்ந்து அந்த 36 வகை உணவுகள் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடம்புல எந்த ஒரு சுருக்கம் கூட வராது. ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அப்படியே அழகா இருப்பாங்க. ஆனா அந்த உடலை விட்டு வேற உடல் மாத்துவாங்க. அது மரணம்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது அமரலோகன்றதுனால குஷியா அந்த உடலை விட்டு போவாங்க. அதுக்கு இங்கேயே ப்ராக்டிஸ் நமக்கு கொடுக்குறாரு. அதனால டாக்டரே அங்கே அவசியம் இல்லை, ஹாஸ்பிட்டலும் அங்கே தேவையில்லைன்றாரு. நீங்கள் சங்கம யுகத்தில் ஆஸ்தியை இப்போ எடுத்து செல்கிறீர்கள். இப்போ நம்ம இந்த ஞானத்தை படித்து இந்த ஆஸ்தியை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கலைகள் அனைத்தையும் கூட இங்கிருந்து தான் நீங்கள் எடுத்து செல்வீர்கள். இப்போ நமக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த எப்படி வந்து நம்ம பழகணும், எப்படி நம்ம எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு வாழணும், உடல்ல இருந்தாலும் விடுபட்டு எப்படி இருக்கணும், எப்படி எல்லாரையும் நண்பராக்கிக்கணும், இந்த மாதிரி எல்லாரோடையும் எப்படி பழகணும், எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறாரு. நிர்வகிக்கும் கலையிலேருந்து எல்லா கலையும் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த கலைகள் எல்லாம் நமக்கு முரளி மூலமாக தான் நிரம்புது. முதல் தரமான கட்டடம் போன்றவற்றை கட்டுபவர்கள் இருந்தால் அங்கேயும் அப்படி உருவாக்குவார்கள். இப்போ வந்து கட்டடம் இங்கே கட்டுறாங்க இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் கடகடன்ட்டு அத்தனை மாடி கட்டடம் கட்டிடுறாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ்லாம் படித்து நல்லா கட்டுறாங்க இல்லையா. அவங்களே தான் அப்படியே கடைசியில் ஞானத்தை கேட்டுட்டு அங்கே வந்துடுவாங்க சொர்க்கத்தில். அங்கேயும் இந்த மாதிரி மாளிகைகளை உருவாக்குவாங்க. கடைவீதி போன்றவைகளும் இருக்கும் அல்லவா. வேலை என்பது நடக்கும். இங்கே கற்றுக்கொண்ட புத்தியை கொண்டு செல்கிறார்கள். இங்கே என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அதை அங்கே போயிட்டு அந்த வேலையை செய்வாங்க. அறிவியலின் மூலம் கூட நல்ல கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். சயின்ஸ் மூலமாக நிறைய நல்ல கலைகளை கூட கற்றுக்கிறாங்கன்றார் பாபா. அவ எனக்கு அங்கே வேலைக்கு உதவுன்றார். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்னமோ மிஷின்லாம் கண்டுபிடிச்சி அந்த மிஷினே எல்லா வேலையும் பண்ணிடுது இல்லையா. துணி துவைக்கிறது, சாமான் வளர்க்குறது எல்லாத்துக்கும். அது மாதிரி சொர்க்கத்துலேயும் அங்கேயும் வந்து கண்டுபிடிப்பாங்க. எல்லா வேலையும் ஈஸியாகிடுவாங்க. தூய்மை பண்ணுற வேலையெல்லாம் ஈஸியாக இருக்குவாங்க. ரொம்ப யாருக்குமே கஷ்டமே இருக்காது. அங்கே ஆத்மா வந்து சுகமாக இருக்கும். பதவி தான் வேற இருந்தாலும் எல்லாரும் ஜாலியாக தான் இருப்பாங்க. பிரஜைகளின் வரிசையில் செல்வார்கள். ஆனால் இங்கே சயின்டிஸ்ட் வந்து கடைசியாக அந்த எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க இல்லையா கலைகள் எல்லாம், அவங்க வந்து கடைசியாக வந்து ஞானம் அடைவாங்க. அப்போ பிரஜை ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முயற்சி பண்ண டைம் இருக்காது. அதனால ராஜாவெல்லாம் ஆக முடியாது அவங்களுக்கு. பிரஜையின் வரிசையில் அவங்க போயிடுவாங்க. ஆனால் பாபா இப்போ சொல்கிறார் பாருங்க, நம்மளை தான் முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் பிரஜைகளின் வரிசையில் வரக்கூடாதுன்றார் பாபா. இவ்வளோ தூரம் உட்காந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து இப்படிலாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம அவங்கள மாதிரி நம்ம பிரஜையில வரலாமா? அதான் சொல்றாரு, நீங்க பிரஜைகளின் வரிசையில் வரக்கூடாதுன்றாரு. நீங்கள் பாபா மம்மாவின் சிம்மாசனதாரியாக ஆவதற்காக தான் வந்துள்ளீர்கள். நீங்களாம் யார் தெரியுமா? நீங்க வாரிசு குழந்தைகள். நீங்க பாபா மம்மாவுக்கு வாரிசாகணும். அவங்க சிம்மாசனத்துல ராஜ்யம் ஆள்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்து நம்ம போய் உட்காரணும். அந்த மாதிரி நம்ம அந்த சிம்மாசனத்திற்கு உரியவர்களா இப்ப ஆக வந்திருக்கிறீங்கன்றார். ராஜா ராணியாக வந்திருக்கிறீங்கன்றார் பாபா. என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி நடக்கணும்ன்றாரு. இப்ப ஒரு ஸ்ரீமத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து ராஜா ராணி ஆயிடலாம். ஒரே ஒரு முதல் தரமான ஸ்ரீமத்தை தான் பாபா கொடுக்குறாரு. என்னை நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. அவர் நினைச்சாலே நம்மளை எல்லாத்தையும் மாத்திடுறாரு. நம்மளை தானா மாத்திடுவார் அவர் நினைச்சாலே. சிலருடைய பாக்கியம் சிரமமின்றி எளிதில் திறந்து கொள்கிறது. சிலர் வந்தவொடனே பிகே ஆனவர்கள் உடனே எல்லாத்தையும் விட்டுருவாங்க பாருங்களேன். ஸ்ரீமத்தை அப்படியே ஃபுல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பாக்கியம் ஈஸியா இருக்குதுன்றார், திறந்துக்குதுன்றார். ஏதாவது ஒரு காரணம் அதற்கு அவங்களுக்கு பொறுப்பாகி விடுகிறது. ஏதாவது ஒரு காரணம் அவங்களுக்கு பொறுப்பாகிறது. அதனால அவங்க ஈஸியா வந்து பிகே லைஃப்ல என்டர் ஆயிடுறாங்க. பாபா சொல்றாரு, திருமணம் செய்து கொண்டால் நாசம் என்று பாபா குமாரிகளுக்கும் கூறுகின்றார். அந்த குமாரியா வந்து சரண்றாங்களே அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான், வேஸ்ட்ன்றாரு பாபா. இந்த குழியில விழாதீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் பாபா சொல்வதை கேட்க மாட்டீர்களா? பாபா கேட்குறாரு, நான் சொல்றேன்ல கேட்க மாட்டீங்களா அப்படின்றாரு. சொர்க்கத்தின் ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. இதுல போய் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று என்ன ஆகிறது? அப்படியே ஏணி ஏணியில ஏறுறதை விட்டுட்டு நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அது ஏற்கனவே மாத்தாச்சுன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும்.
ஏணியில் இறங்கிட்டு இப்போ ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாபா நினைவில் ஏறுறதுக்கு. அதனால குமாரிஸ்க்கு சொல்கிறாரு, நீங்கள் அதை தப்பாக பண்ணாதீங்கன்றாரு, குழியில் விழாதீங்கன்றாரு. நீங்கள் பாபா சொல்கிறத கேளுங்கன்ட்டு, இறைவன் சொல்கிறத கேளுங்கன்றார். சொர்க்கத்தின் மகாராணிகளாக நீங்கள் ஆக மாட்டீர்களா? இங்கே நீங்கள் மகாராணியெல்லாம் ஆக முடியாது. கல்யாணம் பண்ணும்போது சூப்பராக கூட்டுப்பாங்க, அப்புறம் போய் வீட்டில் வேலைக்காரியாக்கி விட்ருவாங்க. இங்கெல்லாம் வேலைக்காரியாக தான் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் சொர்க்கத்தில் போயிட்டு மகாராஜா மகாராணியாக ஆக மாட்டீங்களான்னு கேட்குறாரு. கல்யாணம் பண்ணால் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா நாராயணனை கல்யாணம் பண்ணுங்க, எதுக்கு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நினைக்கிறீங்கன்றாரு. நாங்கள் அந்த விஷ உலகத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டோம் என்று தாங்களே தங்களிடமே சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் சொல்கிறாரு. இப்போ இந்த பழைய உலகம் கலியுகம், அதுக்கு நான் போவே மாட்டேன்ட்டு உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணிக்காங்க. அந்த உலகத்தை நினைக்க கூட மாட்டோம்ட்டு சொல்லுங்க. சுடுகாட்டை எப்போதாவது நினைவு செய்கிறார்களா என்ன? யாராவது சுடுகாட்டு பக்கம் போவாங்களா? பாபா சொல்றாரு, இது ஒரு உலகமே சுடுகாடுன்றாரு. இதையா நினைக்கிறீங்க? நான் நாளைக்கு பாருங்க ஃபுல்லா சுடுகாடு ஆயிடுன்றாரு. 3ஆம் உலக போர் வந்தா ஃபுல்லா சுடுகாடு தான், எங்க பார்த்தாலும் பிணம் இருக்கும். அப்புறம் இதை ஏன் நினைக்கிறீங்கன்றாரு. இந்த சரீரம் அழிந்து விட்டால் நாங்கள் எங்களுடைய சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நீங்கள் இங்கே கூறுகிறீர்கள். நம்ம சொல்றோம், நம்ம அதுக்கு தான் முயற்சியா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம உடலை விட்டு போகணும், ஆனா ஈஸியா போகணும், பாபா நினைவுல போகணும். இது முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம சொர்க்கத்துக்கு போவோன்ட்டு நீங்க சொல்றீங்க. இப்போது 84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. இப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம், பாபா சொல்றாரு. அவ்வளவுதான், நடிப்பு முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்பணும். பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும். சினிமாவில் வந்து சினிமா முடிஞ்சிச்சுன்னா நடிகர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ட்ராமா முடியுது, எல்லையற்ற ட்ராமா முடியுது, வீட்டுக்கு போகணுன்றாரு. மற்றவர்களுக்கும் இதை சொல்லணும். இப்போ இதை நீங்களும் சிந்தனை செய்யணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். பாபாவை தவிர வேறு யாரும் சத்தியவத்தின் ராஜ்யத்தை கொடுக்க முடியாது என்பதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்றாரு. இப்போ ஒரு பாபாவை தவிர சொர்க்க ராஜ்யத்தை யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தான் ஆஸ்தி கொடுப்பார், அல்லாஹ் தான் வந்து கொடுக்குறாரு. இது நம்ம தான் புரிஞ்சுக்கிறோன்றாரு. இந்த ரதத்திற்கு பிரம்மா பாபா கூட கர்ம சுமை இருக்கிறது அல்லவா? இப்போ நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போகுதுல்ல, அது மாதிரி தான் பிரம்மா பாபாவுக்கும் உடம்பு சரியில்லாம தான் போச்சு. அவர் மட்டும் நம்ம முயற்சியாளர் தானே, கர்ம சுமை அவருக்கும் இருந்துச்சு இல்லையா, அது விரும்பிட்டே இருப்பாராம். முரளி சொல்லும் போதே இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குமா அவருக்கு. பாப்தாதாவிற்கும் தங்களுக்குள் சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடக்கிறது. இப்போ வந்து பிரம்மா பாபாவுக்கும் சிவபாபாவுக்கும் ஆன்மீக உரையாடல் நடக்குது. இவர் பேசுறாரு, பிரம்மா பாபா சிவபாபாட்ட சொல்றாரு, பாபா ஆசீர்வாதம் செய்து விடுங்கள், இந்த இருமலுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யுங்கள், அல்லது ஜூம் மந்திரமாவது போட்டு தூக்கி விடுங்கள் சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. இந்த இருமல் ஒரே தொந்தரவு பண்ணுது, இதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணுங்க பாபா, சூ மந்திரம் போட்டு தூக்கிடுங்கன்ட்டு சிவபாபாட்ட சொல்றாரு. ஆனா சிவபாபா சொல்றாரு, இல்லை, அதை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஏன்னா இது நீ 63 ஜென்மம் உனக்கு வந்து கர்ம போகம் இருக்குல்ல, நீ அனுபவிச்சுதான் ஆகணும்ட்டு பிரம்மா பாபாட்ட இவர் சொல்றாரு. இந்த உன்னுடைய ரதத்தை நான் எடுக்கிறேன், அதற்கு பதிலாக உனக்கு பிரதிபலன் கூட கொடுக்கத்தான் செய்கிறேன்னு சொல்றாரு. ஏதோ அவருக்கு பிரதிபலன் கொடுக்குறாரு, அந்த உடம்ப வாடகை வீடா கொடுக்குறாரு இல்லையா, அதனால அதுக்கு பிரதிபலன் கொடுக்குறாரு. இருந்தாலும் உனக்கு நான் வந்து ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்றாரு. மற்றபடி இது உங்களுடைய கணக்கு வழக்காகும்ன்றாரு. இந்த இருமல்லாம் உங்களுடைய கணக்கு வழக்கு, கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டேதான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிகேசி இப்போ நம்ம கூட சொல்றோம்ல, பாபா வந்து இதெல்லாம் சரி பண்ண மாட்டாரா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய கர்ம போகம், நோய் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், அது 63 ஜென்ம கணக்கு வழக்கு, நம்ம எவ்வளோ தவறுகள் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தேன் என்றால் அனைவருக்கும் செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாட்ட சொல்றாரு, இப்போ நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணனா எல்லாருக்கும் பண்ணணும்ல அப்படின்றாரு. அப்புறம் எல்லாரும் வந்து கேட்பாங்கல்ல, இந்த இருமலை ஜீபூம்பா போட்டு ஓட்டிட்டு, இந்த நோயை ஜீபூம்பா போட்டு ஓட்டிட்டு, அவருக்கு மட்டும் பிரம்மா பாபாவுக்கு மட்டும் பண்ணல, எங்களுக்கு பண்ண மாட்டியான்னு சொல்லி நம்மளும் போய் கேட்போம்ல. அதனால சொல்றாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தேன் என்றால் அனைவருக்கும் செய்ய வேண்டும் சொல்றாரு. இன்று இந்த குழந்தை இங்கே அமர்ந்திருக்கிறது, யாராவது ஒரு குழந்தை, யாராவது ஒரு பிகே, அவங்களுக்கு நாளை ரயிலில் விபத்து நடந்து விடுகிறது, இறந்து விடுகிறார் என்றால் பாபா நாடகம் என்று தான் சொல்வார். பாபா அப்படி சொல்ல மாட்டார், நான் காப்பாத்திடுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பார்ட் முடிஞ்சிடுச்சு, அதோட அவங்க அந்த உடலை விட்டு போகணும்னா அது டிராமான்ட்டு பாபா சொல்லிடுவார், அவ்வளவுதான். பாபா முன்பாகவே ஏன் சொல்லவில்லை என்று கேட்க முடியுமா? இப்போ பிகேஎஸ்ல கோச்சிக்கிறாங்க, பாபா இதை எனக்கு முன்னாடியே சொல்லிடக்கூடாதா, இது மாதிரிலாம் நடக்கும்ட்டு அப்படின்ட்டு கோச்சிக்கிறாங்க. அதனால சொல்றாரு, நான் ட்ராமாவில் நடக்கிறத முன்னாடி எப்படி சொல்ல முடியும், முன்னாடியே சொன்னால் அதையே கவலைப்பட்டு உட்காந்துருப்பேன். இப்போ மரணம் வருது, இப்போ நாளைக்கு மரணம்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம இன்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா?
ஐயோ நாளைக்கு சாப்பிட்றேன் அந்த டென்ஷன்லேயே நிம்மதியாகவே இருக்க முடியாது இல்லையா? அதனால் பாபா எதையும் சொல்ல மாட்டார், டக்குன்னு நடக்கும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சா கிளம்ப வேண்டியதுதான். அதான் சொல்கிறார், முன்பாகவே ஏன் சொல்லவில்லைன்னு எனக்கு கேட்க முடியுமா? அப்படி விதியே சட்டமே இல்லை, நான் முன்னாடியே எதுவுமே சொல்ல மாட்டேன்றார். விநாசம் கூட என்னைக்கு நடக்கும், எந்த டைமில் நடக்கும், எந்த நாளில் எந்த செகண்டில் நடக்கும்னு கூட சொல்ல மாட்டாராம், எதையுமே சொல்ல மாட்டாராம். அந்த மாதிரி சட்டமே இல்லை ட்ராமாலன்றார், திடீர்னு தான் நடக்கும்ன்றார். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வருகின்றேன்னு சொல்கிறாரு. இதை சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்னோட வேலை என்ன தெரியுமா? பத்தித பாவனே வாங்கன்னு கூப்பிட்டீங்க, உங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்தில் விட தான் நான் வந்திருக்கிறேன். இதை சொல்ல தான் நான் வந்தேன்றாரு. இது உங்களுடைய கணக்கு வழக்கு. இப்போ நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, உங்கள் உறவினர்களோட பிரச்சனை வர்றது, இதெல்லாம் என்னோட எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது உங்களுடைய கணக்கு வழக்குன்றாரு. இதை நீங்கள் தான் முடிக்க வேண்டும்ன்றாரு. இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. மற்றபடி பாவம் அழிஞ்சிரும். அவரை நினச்சிட்டே நம்ம அந்த கர்ம கணக்கை முடிக்கணும், அவ்வளோதான். அவரை நினைக்காம முடிச்சோன்னா ரொம்ப துக்கமாக இருக்கும். அவரை நினச்சிட்டு அவர் என் கூட இருக்கிறாருன்னு நினச்சிட்டு முடிக்கும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது அந்த முள்ளு மாதிரி, அந்த ஈட்டி மாதிரி வர பிரச்சனைகள்லாம் முள்ளு மாதிரி நமக்கு அனுபவமாகும். பாபா நினைவில் இருக்கும்போது ஈட்டி மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் கூட நமக்கு அப்படியே ஊசி குத்துற மாதிரி முடிஞ்சிடும். இதே நம்ம வந்து சாதாரணமாக கலியுக வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தோம்னா ஒரு துக்கம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கும், நம்மளால அதை தாங்க முடியாது. ஆனால் இப்போ பாருங்க, பிகே ஆகிட்ட பிறகு பாபா கூட இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பெரிய பிரச்சனை கூட, மலை மாதிரி பிரச்சனை கூட நமக்கு அப்படியே பஞ்சு மாதிரி அனுபவம் ஆகுது. ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போயிடும். அப்படிதான் மாத்துறாரு, அப்படியே விஷயத்தை ஈஸியாக மாத்திராரு. மற்றபடி எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க தான் வேணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த கர்ம போகம், அந்த 63 ஜென்ம கணக்கு வழக்கு இருக்குது. நம்ம அறியாமல் தெரியாமல் பண்ண பாவத்தெல்லாம் அனுபவிச்சு தான் முடிக்கணுன்றாரு. இதில் ஆசீர்வாதம்லாம் நான் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பண்ணால் எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? இப்போ நீ என்ன லட்சுமி நாராயணன் ஆக்கிட்டுன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க, சரி அவங்கள போய் லட்சுமி நாராயணன் ஆக்கிட்டாரு, அப்போ எல்லாரும் வந்து கேட்பாங்க என்னைய லட்சுமி நாராயணன் ஆக்குன்னு. மொத்தம் 108 போஸ்டிங் தான் இருக்குது, நான் எத்தனை பேரை தான் லட்சுமி நாராயணன் ஆக்குதுன்னு சொல்லுவார். அதனால தான் அவர், நீ படிச்சியா, நீ பாஸ் பண்ணியா, நீ போய் பதவி ஆடு, டீச்சராக இருந்து நான் சொல்லி தான் கொடுக்க முடியும், மற்றபடி நீ படித்து பாஸ் ஆகி நீ வந்து போஸ்டிங்க்கு போன்றாரு. அதனால அவர் ஆசீர்வாதத்தின் விஷயமே இங்கே எதுவுமே இல்லைன்ட்டாரு. அதற்கு சன்னியாசிகிட்ட போங்க, சன்னியாசிகள் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கணும்னு சொன்னாங்கன்னா பிறந்துரும், ஏதாவது ட்ராமாவில் இருந்துச்சுன்னா பிறக்கும், அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. பாபா ஒரு விஷயத்தை தான் கூறுகின்றார். இப்போ சிவபாபா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் தான் கூட்டிங்க இல்லையா, வந்து எங்களை நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று தான் என்னை அழைச்சிங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பத்தித பாவன சீதாராம் என்று பாடம் செய்கிறாங்க, ஆனால் தலைக்கீழான அர்த்தத்தை எடுத்து கொண்டு விட்டார்கள். அதை வந்து அந்த ராமர் நினச்சிட்டாங்க, வில்லம்பு வச்சிருக்கிறார் ராமர். பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம் என்று ராமனின் மகிமை பாடுறாங்க. ஆனால் உண்மையிலே இவரோட மகிமையை தான் நம்ம பாடுறோம். ராமர்னா இவர் தான், சீதைன்றது ஆத்மா, ராமர்ன்றது பரமாத்மா. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பரமாத்மா தான், இவரோட மகிமையை பாடுறது அதை மாற்றி சொல்லிட்டாங்க பக்தியில். நீங்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை இழந்து விட்டீர்கள் என்று பாபா கேட்குறாரு. நான் உங்களுக்கு அவ்வளோ சொத்து கொடுத்தல்ல, ஞானத்தை சொல்லி எவ்வளோ எடுத்துட்டு போனீங்க சொர்க்கத்தில், அவ்வளவும் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. பக்தி மார்க்கத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பாடல் கூட இருக்கிறது அல்லவா, உங்களுடைய லீலைகளை எவ்வளவு பார்த்துருக்குறோம்ட்டு ஒரு பாடல் இருக்குது. தேவிகளின் மூர்த்தியை உருவாக்கி பூஜை செஞ்சு பிறகு சமுத்திரத்தில் மூழ்கடித்திடுகிறார்கள். இது பக்தியில் நடக்குது. பிள்ளையார் செய்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் 3 நாள் வச்சுருப்பாங்க, அப்புறம் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிருவாங்க, இல்லை கடலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இது பொம்மை பூஜைன்றாரு. எவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க, அப்போ காசு தானே வேஸ்ட்டு. அது இப்போதான் நமக்கு புரிய வருதுன்றாரு. இருந்தாலும் இது நடக்கும் தான், இருந்தாலும் அதை விட மாட்டாங்க, ஏன்னா அது செய்யலைன்னா சாமி குத்தமாயிடும்னுவாங்க பக்தியில். இதுமே அது நடந்துட்டு தான் இருக்குன்றாரு. சத்தியுகத்தில் இது போன்ற வேலைகள் நடப்பதே இல்லை. சத்தியுகத்துலலாம் இந்த மாதிரிலாம் பொம்மை பூஜைலாம் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க தான் புத்தியே யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரிலாம் செய்வாங்க. வினாடிக்கு வினாடி இதெல்லாம் பதிவாக இருக்குன்றாரு. கல்பத்திற்கு பிறகு இதே விஷயம்தான் திரும்பவும் நடக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது, ட்ராமாவில் இருக்குன்றாரு. நாடகத்தை மிகவும் நல்ல விதத்தில் இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஏன் நடக்குது, இவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்க என்ன இப்படி வந்து லூஸ் மாதிரி இருக்கிறாங்க, நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, முட்டாள் மாதிரி இருக்கிறாங்களே எல்லாரும்ட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. பாபாவே பாருங்க, யாரையும் பார்த்து அது ஒரு மாதிரி சொல்ல மாட்டாரு, இது ட்ராமா, சரி நான் சாட்சியாக இருந்து பார்க்குறேன்,
என்ன இப்படி முட்டாள் மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு மேல இருந்து பார்த்துட்டு நம்ம கூட பக்தி செஞ்சாலும் அப்ப நம்மள முட்டாள்னு அவர் நினைச்சிட்டு கஷ்டப்பட்டிருப்பாரா? நான் இல்லை, அப்படியே டிராமாவை பார்த்துருப்பாரு, அவ்வளவுதான். சரி, இந்த குழந்தைங்களுக்கு புரியல இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க மேல இருந்து அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது மாதிரிதான் நம்மளும் இப்ப எல்லாரையும் அப்படியே சாட்சியா பார்த்துட்டு போயிடணும். நல்லது யாராவது அதிகம் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் அல்ஃப் மற்றும் பாபா மற்றும் ராஜ்யத்தை மட்டும் நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் படிக்கிறீங்கல்ல, ஒண்ணு கூட ஞாபகம் வரல. சரி, பரவாயில்ல விடுங்க. 2 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு பாபா, இன்னொன்னு சொர்க்கம். 2 மட்டும் நினைவு செய்யுங்கன்றாரு. கடைசியா போயிடலாங்கன்றாரு. உள்ளுக்குள் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி 84 பிறவின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம் என்ற இந்த சிந்தனையை இப்ப ஓட விடுங்க. அதே மாதிரி சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க. பாபாவை நினைங்க, சுயதர்சன சக்கரத்தை சுத்துங்க. நான் எப்படி இறங்கி வந்தேன்? நான் ஆத்மாவா இருந்தேன், தேவதையா வாழ்ந்தேன். அப்புறம் துவாபரகத்துல அப்படியே ராஜாவாயி அப்படியே கோயிலெல்லாம் கட்டினேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பிறவியில் இவ்வளோ வேஸ்ட் ஆகிட்டேன். பக்தி பண்ணி பண்ணி இவ்வளோ தூரம் நான் இழந்துட்டு இப்போ பிராமணன் ஆயிருக்கேன். பாபா எனக்கு வந்து திரும்ப என்ன தேவதையா ஆக்குறாரு. இப்படி நினைச்சா கூட போதுன்றாரு. இதை சிந்தனையை ஓட விடுங்கன்றாரு. சுயதர்சன சக்கரத்தை ஓட விடுங்க. ஏன்னா மாயா அழிஞ்சிரும். இதை நம்ம நினைக்க நினைக்க மாயா புத்தியில ஓடுற மாயா அழிஞ்சு போயிடும். அந்த 5 விகாரமே நம்ம கிட்டக்கே வராது. அதான் சொல்றாரு. இப்ப சித்திரங்களை வைத்து புரிய வைங்கள், மிகவும் சகஜமாகுன்றாரு. இப்ப இந்த படத்தெல்லாம் வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. இது ஆன்மீக குழந்தைகளுடனான ஆன்மீக உரையாடலாகும் சொல்றாரு. இப்ப நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு பாபா. பாபா குழந்தைகளோடு தான் ஆன்மீக உரையாடல் புரிகின்றார். வேற யாரோடும் செய்ய முடியாதுன்றார். நான் போய் யார்கிட்ட பேச முடியும்? நீங்க தானே நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் பேச முடியுன்றார். பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா தான் எல்லாத்தையும் செய்யுது. அந்த அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அப்படியே ஜட மாதிரி கிடக்குது, கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் அந்த உடலா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தது, அந்த உடலை எரிச்சிடும். ஆனா அந்த உடலுக்குள்ளார இருக்கிற ஆத்மா தானே எல்லாத்தையும் பண்ணுது. அதான் சொல்றாரு, ஆத்மா தான் எல்லாம் பண்ணுது. பாவாத்மா புண்ணியாத்மா எல்லாமே அந்த ஆத்மா தான். அந்த உடல் ஒண்ணுமே, அது இன்ஸ்ட்ருமெண்ட், அது பாவம், அது ஒண்ணுமே கிடையாது. அதை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க இல்லையா, ஜடம் அது. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்று பாபா இப்ப நினைவூட்டுகிறார். இது மாதிரிதான் நம்ம 84 பிறவி எடுத்து எடுத்து இப்ப வந்திருக்கிறோம். மனிதர்களாக தான் ஆனீர்கள். எப்படி பாபா விகாரத்தில் செல்லக்கூடாது என்று சட்டம் இயற்றியுள்ளாரோ அதே போல யாரும் அழக்கூடாது என்று இவரும் விதியை உருவாக்குகின்றார். இப்ப சிவபாபா காம விகாரத்துல போகக்கூடாதுன்னு சொல்றாருல்ல, அது வந்து ஸ்ரீமத்து. அதே மாதிரி இந்த பிரம்மா பாபா ஒரு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. என்னன்னா, யாரும் அழக்கூடாது. ஏன்னா அழுதீங்கன்னா சொர்க்கத்துக்கே வர முடியாதுன்றாரு. யாராவது ஏதாவது பேசுனாங்க, மனசை கஷ்டப்படுத்துறாங்க, அழாதீங்க, பாபாட்ட சொல்லிட்டு ஃப்ரீ ஆயிட்டு சிரிச்சுட்டு போங்க, டான்ஸ் ஆடுங்கன்றாரு. எதுக்கு நீங்க அழறீங்க? அழுதா மட்டும் யாராவது உங்களை வந்து தேத்த போறாங்களா என்ன? யாரும் தேத்த மாட்டாங்க பாபாவை தவிர. அழாதீங்க, அழவே கூடாதுன்னு சொல்லி ஒரு விதியை வந்து பிரம்மா பாபா உருவாக்குகிறாரு. அது வந்து ஸ்ரீமத்து. நம்ம அழக்கூடாது. சென்ட்ரல்லாம் போய் கூட நம்ம அழுகே நமக்கு வரக்கூடாது. அழுதா நம்ம தேவதையே கிடையாது. சத்தியுகம் திரேதாவில் ஒருபோதும் யாருமே அழுவதில்லை. சொர்க்கத்திலையும் திரேதாயுகத்திலையும் யாருமே அழமாட்டாங்க. சிறிய குழந்தை கூட அங்க அழாதான். பிறக்கும் போது இங்கெல்லாம் அழுவுது இல்ல குழந்தை, அங்கெல்லாம் பிறக்கும் போது சிரிச்சுக்கிட்டே தான் வரும். கர்ப்ப மாளிகையில இருந்து வெளியே வரும். அங்க வந்து யோக பலத்தினால்தான் பிறக்கும். அதனால அங்க வந்து விகாரம் மூலம்லாம் பிறக்காது. அங்க வந்து வெளியே வரும்போதே கொலையா குஷியோட வரும். ஏன்னா வரும்போதே தங்க மாளிகையில வாழ போறோன்னா யார் தான் சிரிக்க மாட்டாங்க? பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனு, வாயில தங்க ஸ்பூனு, தங்க மாளிகை, யார் தான் சிரிக்க மாட்டாங்க? அதான் சொல்றாரு, அழுவதற்கான கட்டளையே இங்க இல்லைன்றாரு. ஸ்ரீமத்தே கிடையாது. நீங்க அழுதீங்கன்னா நீங்க பிராமணனே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க பிகேவே கிடையாது. நீங்க சொர்க்கத்துக்கும் போக முடியாது அழுதீங்கன்னான்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இனிமே அழக்கூடாது. அந்த உலகமே மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கானதாகும். சொர்க்கமே ஜாலியா இருக்கிறதுக்கான உலகம்தான். அதனாலதான் இப்ப சிரிங்கன்றாரு. என்ன நடந்தாலும் ஜாலியா இருங்க, குஷியா இருங்க. சிரிங்கன்னா வெளியில நம்ம ஹாஹான்லாம் சிரிக்க கூடாது. மனசுக்குள்ளார குஷியா இருந்துக்கணும், அவ்வளவுதான். அந்த புன்சிரிப்போட இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், மனசுக்குள்ளார குஷியா இருக்கணும். குஷி தான் ஒரு டானிக்ன்றாரு. அதனால உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும். இதே அழுது பாருங்க, உடம்புல நோயா வந்துடும். இதே நீங்க குஷியா இருந்து பாருங்க, உங்களுக்கு நோயெல்லாம் போயிடும். டாக்டர்ஸே அதான் சொல்றாங்க, அதான் பாபாவும் சொல்றாரு. அதனுடைய பயிற்சி அனைத்தையும் இங்கே தான் செய்ய வேண்டும். இப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அதாவது அந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்க, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. கஷ்டம் வரும்போது சிரிங்க, எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயிற்சியை கூட நம்ம இப்பதான் செய்யணும். நல்லதுன்றாரு. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம்.
தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்கங்களையும் முடிக்க வேண்டும். நீங்க பாபாட்ட போயெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் என்னை காப்பாத்து அப்படிலாம் கேட்க தேவையில்ல. நீங்க நினைச்சாலே போதும், எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க ஃப்ரீ பேர்ட் ஆயிடுவீங்கன்றாரு. அவர் நினைக்க தான் சொல்ற, நினைச்சாலே பாவ முட்டையெல்லாம் பஸ்மம் ஆயிடும். பஸ்மம் ஆயிடுச்சுன்னா அதை கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. அப்புறம் நீங்க அனுபவிக்க வேண்டியதெல்லாம் சீக்கிரமா எல்லாம் செட்டில் ஆயிடும். தூய்மையாக ஆவதற்கு இப்ப முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. இந்த நாடகத்தை யதார்த்தமான உள்ளது உள்ளபடி விதத்தில் புரிஞ்சுக்கணும். இது ஏன் நடந்தது, இது நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பாபா பண்ணிருக்க கூடாது அப்படிலாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா இது டிராமா. அப்படி ஒருத்தவங்க கேட்டோம்னா அப்ப எல்லாருக்கும் அவர் செய்யணும் இல்லையா? உங்க உயிரோட கொண்டு வாங்கன்னா அப்ப எல்லாரும் கேட்பாங்க, உயிரோட கொண்டு வாங்கன்னா அப்புறம் இந்த உலகமே சத்தியுகமாவே மாறாது, திரும்ப கலியுகமாவே தான் இருக்கும். அதனால பாபா வந்து சொல்றாரு, நீங்க உள்ளது உள்ளபடி நல்ல விதத்துல இப்ப புரிஞ்சுக்கங்கன்றாரு. யார் யாரு கணக்கு வழக்கு இருக்கோ அவங்க செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க போயிடுவாங்க. இது டிராமால வந்து எல்லாமே விதிக்கப்பட்டிருக்குன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இதை நினைவு செய்யவே கூடாதுன்றாரு. கர்ம யோகியாக இப்ப ஆகணும். இதை பார்த்தும் பார்க்காம இருங்க, பாபா மட்டும் நினைங்க, கர்மயோகியாக ஆகணும். எப்போது மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான பயிற்சியை செய்யணும். ஒருபோதும் அழக்கூடாது. விஷயம் வரும் தான் போகும் தான், ஆனாலும் நம்ம சிரிச்சுட்டே தான் இருக்கணும், குஷியா தான் இருக்கணும். இது எனக்கு ஏதோ டெஸ்ட் பேப்பர், இது வந்து விக்னங்கள் வருதுன்னா என்ன முன்னேற்றம் வந்திருக்குது, நான் கோழையா இருக்கேன் இல்லையா, என்னை நல்லா உயர்த்த வந்திருக்குது, அதனால என்ன நான் அழமாட்டேன். நான் இன்னும் என்ன இதுல என்ன பாடம் கத்துக்கிறேனோ அதை கத்துக்கிட்டு இன்னும் நான் உயரணும்னு தான் பாபா எனக்கு இந்த டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருக்காரு. நான் இன்னும் உயர்ந்து மென்மேல போவேன். இது எனக்கு பரீட்சை தாள் நினைச்சுக்கோங்க, நீங்க அழாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் அழக்கூடாது. வரதானம், இல்லறத்தில் இருந்தவாறு எனது எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி மாயாஜித் ஆகுக. இப்ப வீட்டிலேயே இருங்க, வீட்டிலேயே இருந்துட்டு எனதுன்றதை முடிச்சிருங்க. எனதுன்னு நினைக்கும் போது தான் அது ரொம்ப மூட்டையா வலுவா இருக்கும் நமக்கு. அதை என்னதே இல்லை, எல்லா மூட்டையும் பாபாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஃப்ரீயா இருங்க. எனது என்றதை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி ஆயிடுங்க, மாயாஜித் ஆகுக, மாயை வென்றவர்களா ஆகுக. எனதுன்னு நினைக்கும் போது தான் மாயா வரும். உன்னிது பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா மாயாவே வராது. ட்ரஸ்டியா இருங்கன்றாரு. எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உருவாகின்றன அது போலவே எப்போது எனது என்பது வருகிறதோ அப்போது மாயா ஜென்மம் எடுக்கிறது. இப்போ ஒரு அசுத்தமா ஒரு ஒரு இடம் நம்ம கிளீன் பண்ணாமலே ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல நோய் கிருமிகள்லாம் வந்துடும். அது மாதிரியே நமக்கு வந்து இப்ப எனது எனதுன்னு புத்தியில வருதுனாலே மாயா வரப்போகுதுன்னு அர்த்தம். மாயா வந்து ஜென்மம் எடுக்குது, கிருமி மாதிரி வருதுன்னு அர்த்தம். அதனால சுத்தமா வச்சுக்கணும், புத்திய பாபா நினைவுல வச்சுக்கணும். எனதுன்றத உனதுன்னு கொடுத்துட்டோம்னா மாயாவே வராது. மாயாவை வென்றவராக ஆவதற்கான ஒரு ஈஸியான வழிமுறை சொல்றார் பாபா. தன்னை சதா ட்ரஸ்டி என்று உணருங்கள். நான் வந்து பேருக்குன்னு இங்க இருக்கிறேன், மற்றபடி எல்லாம் பாபா பார்த்துக்குவாரு. நான் பேருக்குன்னு ட்ரஸ்டியா இருக்கிறேன். கோயில்ல வந்து தர்மகர்த்தாலாம் இருப்பாங்களா, அவங்க சும்மா அந்த கோயில் யாரோடையதோ அந்த அந்த ஊருடையது, ஆனா இவர் சும்மா தான் அதை பார்த்துக்குவார், பராமரிப்பார். அந்த மாதிரி இந்த இது வந்து வீடு அதெல்லாமே பாபாவுடையது. நான் இந்த உடம்பு கூட பாபா எனக்கு கொடுத்தது, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு யூஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டியான்ட்டு உங்களை உணருங்கன்னு சொல்றாரு. பிரம்மா குமார் என்றாலே ட்ரஸ்டி தான். ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றுதலே இருக்காது. ட்ரஸ்டியா இருக்கிறவங்க எது மேலேயும் பற்றுதலே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா? இப்போ விருந்தாளி கூட, ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம், எதன் மேல நம்மளால உரிமை கொண்டாட முடியும்? இவங்க என்னுடைய இந்த பொருள் என்னதுன்னு போய் எடுப்பீங்களா? எதையுமே எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வீடு, நம்ம போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வர போறோம் இல்லையா? எப்படி நம்ம இருப்போம்? அதே மாதிரிதான் இப்ப இந்த பூமியும். கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்ப போறோம். அந்த மாதிரி ட்ரஸ்டின்ட்டு இருங்க, யார் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவரிடம் எனது என்பதே இருக்காது. ட்ரஸ்டிக்கு எனது என்பதே இருக்காது. இல்லறவாசி என்று தன்னைத்தான் நீங்க புரிஞ்சு கொள்வீர்களானால் மாயா வரும். இப்ப நான் தான் பொறுப்பாளர், நான் தான் பாத்துக்கணும், இது எல்லாம் என் தலையில விடிஞ்சிருக்குது, இதை நான் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மாயா வரும்ட்டார். நீங்க உங்களது தான் என்னது, இதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும், இது ஏன் பிரச்சனை, இதை நான் தான் முடிக்கணும், இதை யாரால என்ன பண்ண முடியும், நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா மாயா வந்துடும். எனதுன்னு நினைச்சீங்கனாலே மாயா வந்துடும். அதனால நீங்க வந்து என்னதுன்னு நினைக்காதீங்க, பாபா உன்னிதுன்னு கொடுத்துருங்க. அந்த திரௌபதி வந்து அவங்க சுத்தி வந்து அத்தனை பேர் பஞ்சபாண்டவர்களால காப்பாற்ற முடியல. இவங்க எல்லாரையும் பார்த்தாங்க, ஐயோ இவங்க காப்பாத்தான், அவங்க எல்லாரையும் பார்த்தாங்க, பீஷ்மர்ல இருந்து துரோணாச்சாரியில இருந்து. சரின்னு அதுக்கப்புறம் தன் கையே தனக்கு உதவின்னு கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா அதையும் விட்டுட்டு கையை தூக்கிட்டாங்க. கிருஷ்ணான்னாங்க. அப்பதான் வந்து 21 சேலை விழுந்தது.
நமக்கு 21 பிறவிக்கு இப்போ ஆசி கிடைக்கணும்னா பாபான்ட்டு எல்லாத்தையும் கொடுத்தாதான். அதாவது என்னால் கூட எதுவுமே முடியாது, என் புத்தியை கூட நான் இனிமேல் செயல்படுத்த மாட்டேன், எல்லாமே பாபாவை இஷ்டப்படி தான் நடக்கும்ட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி விட்டும்போது மாயா ஓடி போயிருன்றாரு. எனவே விலகியவராக இருந்து பிறகு இல்லறத்தின் காரியத்தில் வருவீர்களானால் மாயா ப்ரூஃப் ஆகியிருப்பீங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க விலகி ஃபரிஸ்தா மாதிரி உங்களுடைய விஷயங்கள்ல வந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும், உங்களுக்கு சாதகமா முடியும், நீங்க மாயா ப்ரூஃபா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன், எங்கே அபிமானம் உங்களுக்கு இருக்குதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரத்தான் செய்யும். இப்ப எதனால அவமானம் வருது? நம்ம உடலை பத்தி ஏதாவது கிண்டல் பண்றாங்க, இல்லை நம்மளை வந்து நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைன்றாங்க, நம்மளை வந்து ஒரு புகழ் பாடலை நம்மளை இகழ் பாடுறாங்க அப்படின்னா நமக்கு ஏன் அந்த அவமானம் வருதுன்னா நம்ம இந்த உடம்புன்னு நினச்சிக்கணும், இந்த தேக அபிமானம்னு நினச்சிட்டு நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க, நீ கருப்பாக இருக்கன்ட்டாங்க, நான் வெள்ளையா இருந்தே வெளுப்பாக இருக்கிறேன்ட்டாங்க, இல்லை நீ என்ன இவ்வளோ குண்டா இருக்கிறேன்ட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேக அபிமானம். நான் இந்த தேகம்னு நினச்சதுனால தான் அந்த அவமானம் எனக்கு வருது இல்லையா. அதான் சொல்றாரு, அபிமானம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்களுக்கு அவமானத்தினுடைய ஃபீலிங் அவசியம் வரத்தான் செய்யுன்றாரு. இது நம்மளை பத்தி சொன்னா அவமானம் படுறது கூட, இன்னும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி சொன்னா வேற கோவம் வந்துடும், அவமானம் வந்துடும். அதனால நம்ம எதனாலனா நமக்கு அவங்க மேல அபிமானம் இருக்கு, என் குழந்தை, என் கணவன், எங்க மாமியார், எங்க நாத்தனார் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லும்போது நமக்கு கோவம் வந்துடுது இல்லையா. அப்ப வெளியில நம்ம போயிட்டு அதுக்காகவே சண்டை போடுவோம். அதெல்லாம் எதனால வருது, அவமானம் நமக்கு ஏன் ஏற்படுதுன்னா என்னதுன்னு நினைச்சுக்கும் போது, அது மாதிரி இந்த உடல் கூட இந்த தேக அபிமானத்துல இருக்கும்போது தான் அந்த அவமானம்லாம் வருது. நீங்க ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, விடுபட்ட நிலையில இருக்கும்போது அதெல்லாம் வராது. அந்த ஆத்மா அபிமானியா இருக்கும்போது அந்த அவமானமே நமக்கு ஃபீல் ஆகாதுன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா, சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளார்ந்த தூய்மை சத்தியத்தா எழுவதிலும் அமர்வதிலும் பேசுவதிலும் சேவை செய்வதிலும் மக்களுக்கு அனுபவமாகணும். அதாவது நீங்க நீங்க உங்க தூய்மை வந்து நீங்க சொல்லக்கூடாது, நான் தூய்மையா இருக்கிறேன், என்ன மாதிரி கிடையாது, நான் எப்பயுமே பாபா தான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. அஹ் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நம்மளை பார்த்தாலே தெரியணும் எல்லாருக்கும். பாபா பாபான்னு வாயில ஒயாம சொல்ல வேண்டியது, ஏன்னா நம்ம யோகா பண்றோமா, அப்பதான் எல்லாருக்கும் தெரியுமா நம்ம யோகா பண்றோம்ட்டு. அப்ப வந்து சொல்ல தேவையில்ல, பாபா சொல்றாரு எதையுமே வெளிப்படையா நீங்க காட்டிக்க தேவையே இல்லைன்றாரு. உள்ளார்ந்த தூய்மை வந்து சத்தியத்தா எழுவதிலும் அமர்வதிலும் பேசுவதிலும் சேவை செய்வதிலும் தானாவே மக்களுக்கு அனுபவம் ஆகணும். உங்களை பார்த்து அவங்க வந்து இவங்க உண்மையா இருக்கிறாங்கன்ட்டு தானாவே அவங்களுக்கு தெரியணும். அப்போது பரமாத்மா பிரச்சேதாவிற்கு நீங்கள் கருவியாக ஆக முடியும்னு சொல்றாரு. அப்பதான் நீங்க வந்து பரமாத்மாவை நீங்க காட்சி காட்ட முடியும், உங்க மூலமா பரமாத்மா தெரிவார், உங்க முகத்திலேயே பாபா தெரிவார். எப்பன்னா நீங்க உண்மையா இருக்கும் போதுதான். இதற்காக பவித்திரதா என்ற ஜோதி சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக தூய்மையா நீங்க எப்பயுமே இருக்கணும்ன்றாரு. ஒரு சிறிதும் நீங்க குழப்பத்தில் வராதீர்கள். உங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிலாம் குழப்பத்துல வராதீங்க. எவ்வளவு பவித்திரதா என்ற ஜோதி உங்களுக்கு ஆடாத நிலையில் இருக்குதோ, தூய்மை என்ற ஜோதி ஆடாம அசையாம எரிஞ்சிட்டே இருக்குதுன்னா அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும். அவ்வளோ ஈஸியா எல்லாருமே இவங்க சொல்றது கரெக்டு தான், இவங்க மூலமா கடவுள் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு, கடவுள் தான் இவங்களை இயக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. எப்பன்னா நம்ம தூய்மையா இருந்து சொல்லும் போது தான், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்க சொல்லும் போது தான் எல்லாரும் ஏத்துக்குவாங்க. நம்ம எதுவுமே செய்யாம நம்ம மற்றவங்க சொன்னோன்னா அதுல பொய்மை வந்து நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். இவங்க சொல்றது ஒண்ணு உதடு தான் சொல்லுது, மற்றபடி அதை கடைப்பிடிக்கிறது கிடையாதுன்றத நல்லா ஈஸியாவே நம்ம நடத்தை மூலமே தெரிஞ்சிடும். அதனாலதான் நம்ம ஒரு ஒரு ஸ்ரீமத்தும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்க சொல்லணும். ஃபாலோ பண்ணாம சொல்லும் போது அது வந்து பொய்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க இப்போ எந்த அளவுக்கு ஆடாத அசையாத பவித்திரதா நிலையில இருக்கிறீங்களோ அப்ப எல்லாருமே சுலபமா ஈஸியா பாபாவை தெரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.